சுவாமி உத்தரவு வழங்கலாம். சுவாமி ஐயா சரவணையா உத்தரவு வழங்குங்க சுவாமி. நால்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்த பொழித்த புகழியர்கோன்கடல் போற்றி ஆசை கல்விதப்பில் அனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாடு வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழும்பிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செம்மிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வெண்பார். நித்தம் எழுந்தருளி புத்தி மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டரவே ஆக்குவாய் சொக்கநாதா சுக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய தினம் தொடர்ந்து நம்முடைய போற்றி திரகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது 123வது வரி. 22வது வரி முதல்வா போற்றி அப்படிங்கிற அந்த போற்றியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். முதல்வா போற்றி. போன அமர்வுல முத்தா போற்றி அப்படிங்கிற வரிகளை பார்த்தோம். இந்த அமர்வுல முதல்வா போற்றி என்ற அந்த வரிகளை பார்க்க இருக்கின்றோம். இறைவனை நாம் போற்றி செய்வது என்பது நாம் உய்வதற்காக, நம் வாழ்விலே நம்மளுடைய மலங்களை எல்லாம் நீங்கி அருள்வெளி பேரின்பத்திலே மிதப்பதற்காக. இறைவனை நாம் செய்யும் ஒவ்வொரு பூசனையும் இறைவனுக்கானது அன்று, அது நமக்கானதே. அது நமக்காக நாம் செய்கின்ற பெரும் பூசனையாகும். நமக்காகத்தான் நம்ம பூசனை செய்யறோமே தவிர இறைவனை வழிபாடு செய்யணுன்றதுக்காக நம்ம செய்யலை. ஏன்னா இறைவனுக்கு வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்யாவிட்டாலும் அவனுக்கு ஒரு நாளும் ஏற்றமும் இல்லை, ஒரு நாளும் இரக்கமும் இல்லை. அதனால இறைவனை நாம் போற்றி செய்வது நாம் உய்வு பெறுவதற்காக. இந்த ஆன்மா கடைநிலையிலே கடை வழிக்கு செல்லும் போது இந்த ஆன்மாவிற்கு வழித்துணையாக வருவது இந்த போற்றி. இந்த ஆன்மாவை இறைவனுடைய திருவடிக்கு எளிமையாக இறைவனை நாம் தொடர்ந்து அந்த தனி வழிக்காக நம்மளுடைய இந்த ஆன்மா தனி வழிக்கு செல்லும் போது எப்பொழுதும் கூடவே வருகின்றது இந்த போற்றி. இந்த ஆன்மாவை நல் அறிவிலே நகர்த்துவது போற்றி. இந்த ஆன்மாவை நல் அறிவிலே நகர்த்துவது போற்றி. ஆக இந்த போற்றி செய்வதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் தெள்ள தெளிவா தெரியுது. நாம் சிறந்தவன் அல்ல, என்னை விட பன்மடங்கு சிறந்தவன் இறைவன். அந்த இறைவனுடைய குணங்களை எல்லாம் அறிந்த பிறகு நான் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள தூரத்தை உணர்கின்றேன். நான் உயர்ந்தவன் அல்லன்
நான் ஆற்றல் உடையவன் அல்லன், நான் இந்த எந்த ஒரு என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற பெருங்கூற்றை இந்த ஆன்மா அறிவதே பேரறிவு. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கலாம். எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தர வேண்டிய அந்த கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். எனக்கு தர வேண்டிய கூலி கொடுத்துடலாம் எல்லாரும். எனக்கு கூலின்றது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிற முக குறிப்பு தான். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் கொடுக்கலாம். கொடுத்த அடியார்களை நான் பார்த்தேன். பிரேமாமா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுப்பாம்மா, அப்புறம் முருகேசன் ஐயா தெரியுறாங்க. அப்புறம் நம்ம லோகநாயகி அம்மா, சரஸ்வதி அம்மா, சூழல் சரஸ்வதி அம்மா தெரிறாங்க. சாந்தி யாரு சொல்றாங்க? சாவித்திரி. அறிவாட்ட நாயனார் குரு பூஜை போயிட்டு இப்பதான் வந்தேன்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சாந்திமதி அம்மா தெரியுறாங்க, ஜானகி அம்மா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, வைரஸ்வகாமி அம்மா, எல்லாரும் தெரியுறாங்க. அடியனுக்கு பெருமகிழ்ச்சி. மித்த அடியார்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது அவர்கள் எல்லாம் அப்படிங்களா சாமி? அம்மா கண்ணு அலைச்செழியனம்மா தெரியுறாங்க. அருமை அருமை அருமை. புஷ்பம்மா அருமை அருமை. அருமையான தரிசனம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு பெரும் மகிழ்ச்சியோட முக்கியமான செய்தி சொல்வதற்காகத்தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நமக்கு அறிவு அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? அறிவுனா என்ன? உண்மையை அறிவது அறிவு, அப்படிதானே? அதான அர்த்தம். உண்மையை அறிவது அறிவு. அறிகின்ற தொழில் செய்தனால அதுக்கு அறிவுன்னு பேரு. உண்மையை அறிகின்ற விஷயம்தான் அறிவு. உண்மையிலேயே உண்மையான விஷயம் எது? அறிதல். உண்மையான விஷயம் எது அப்படின்னா, நல்லா கவனிங்க. உண்மையா நமக்கு அறிவிலேயே சிறந்த அறிவு தெரியுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கல. முக்கியமான செய்தி. நம்ம அறிவிலேயே நீலாம்மா, மகிழ்ச்சி சுவாமி, ஏதாவது சொல்ல வரீங்களா? நீலா ஸ்ரீனி அம்மா, சுசிலா அம்மா, திருடி வணங்குகின்றேன். நீலாம்மா மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறப்ப நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். ரைட். நாம இந்த உலகத்திலேயே நமக்கு அறிவு, சிறந்த அறிவு எது தெரியுமா? உண்மை அறிகின்றதுதான் அறிவு. உண்மை எது தெரியுமா? நமக்கு அறிவே இல்லைன்றதுதான் உண்மை. நமக்கு அறிவே இல்லை அப்படின்னு உணர்றதுக்கு பேருதான் பேரறிவு. எப்படி எனக்கு அறிவு இல்லை. ஆனா சைவ சித்தாந்தப்படி ஆன்மாக்களுக்கு அறிவு இருக்கேன்னு சொல்லுதே, நீ என்ன அறிவு இல்லைன்ற அப்படின்னா கவனிங்களேன். சைவ சித்தாந்தம் ஆன்மாவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவித்தால் அறியும். அதனால ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அருமை விமலாதேவி, சிற்றறிவு. ஆனா ஆன்மாவுக்கு நான் வந்து அறிவு இல்லைன்னு சொல்றேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆன்மாவுக்கு நாம வந்து அறிவு இல்லைன்னு எப்படி சொல்றேன்னா, இப்போ ராஜேஸ்வரி மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. இப்போ யாராவது அன்மியூட் பண்ணீங்கன்னா எக்கோ ஆகுது, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கிறப்போ நீங்க பதில் சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம், தப்பே கிடையாது. முக்கியமான கவனிங்களேன். நான் ஏன் அறிவு இல்லைன்னு சொல்றேன்னா, என் வீட்டுல என் அக்கௌண்ட்ல 12,000 ரூபாய் இருக்கு. அப்ப என் அக்கௌண்ட்ல காசு இருக்கா இல்லையா? என் அக்கௌண்ட்ல 12,000 ரூபாய் இருக்கு. இப்போ கவனிங்களேன். இப்போ மல்டி மில்லியனர் இருக்காருல்ல உலகத்தில், நம்ம அம்பானி அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை கம்பேர் பண்றப்போ என்கிட்ட இருக்கிற பணம் எப்படி? என்கிட்ட இருக்கிற பணம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, அவர் கார்ல இருந்து இறங்கி கார் கீயை கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணுப்பான்னு சொல்றவனுக்கு எவ்வளவு கொடுப்பாரு? சும்மா அந்த காரை பார்க் பண்ணுவான்னு டிப்ஸ் மட்டும் 12,000 கொடுப்பாரு.
அவருக்கு அந்த 12,000 ரூபாய் காசே இல்ல. அந்த மாதிரி இறைவனுடைய பேரறிவை கம்பேர் பண்றப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய தம்மா துண்ட அறிவு கூட அறிவு இல்ல, என்கிட்ட அறிவு இல்ல அப்படின்னு இறைவனோட அறிவை கம்பேர் பண்றப்போ என்கிட்ட அறிவு இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் அறிவு, பேரறிவு. அதுக்கு பேரு தான் பேரு. எனக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறதுக்கு பேரு தான் அறிவு. இன்னையில இருந்து நமக்கு அறிவு வந்துருச்சா? டேய் குழப்பாதடா விசு படம் மாதிரி. அறிவு இல்லைன்னு சொல்ற, அறிவு இல்லைன்னு சொன்னா அறிவு வந்துரும்னு சொல்ற. என்னன்னு புரியலன்னா என்னுடைய அறிவு இல்ல, இறைவனுடைய அறிவின் துணை கொண்டு நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை பார்ப்பேன்றதுக்கு பேருதான் இறைவனுடைய, அதுதான் பேரறிவு. இனிமே ஏன் அறிவு இல்ல. நான் கவனிங்க, இந்த ஆன்மா பாக்குதா? ஆன்மாவுக்கு கண்ணு இருக்கா? ஆன்மாவுக்கு கண்ணு இருக்கா? கேக்குறேன். ஆன்மாவுக்கு மூக்கு இருக்கா? காது இருக்கா? வாய் இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனா இந்த ஆன்மா இந்த கண்ணின் துணை கொண்டு பார்க்குது, அப்படிதானே? இந்த ஆன்மா இந்த காதின் துணை கொண்டு கேக்குது, இந்த ஆன்மா இந்த கையின் துணை கொண்டு வேலை செய்யுது. அதனால இந்த ஆன்மாவுக்கு துணை செய்யணும், ஏதாவது துணை செஞ்சாதான். இப்ப கவனிங்க, ஏன் கண்ணு மூலமா நான் பாக்குறேன்னு நினைச்சா அறிவு இல்லை, இறைவனுடைய கண் மூலமா இந்த உலகத்தை பாக்குறேன்னு நினைச்சா அதுக்கு பேரு பேரறிவு. இறைவனுடைய கண்களின் மூலமாக நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை பார்க்கிறேன். இறைவனுடைய செவியின் மூலமாக இந்த உலகத்தை கேட்கிற, இறைவனுடைய அந்த கரணங்கள் மூலமாக இந்த உலகத்தை அணுகிறேன்றதுக்கு பேருதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு பதி ஞானம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? பதி ஞானம் அப்படின்னு பேரு. பதி என்றால் இறைவன், இறைவனை முதற்பொருளாக கொண்டு இந்த உலகத்தை அறிவது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இறைவனை துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு இறைவனை அறிவதுக்கு பேருதான் பதிஞானம். நல்லா இன்னொரு முக்கிய 3 ஞானம் இருக்கு. 3 ஞானம் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, சில அடியார்கள்லாம் தெரியாது, நிறைய பேர் தெரியல, சும்மா பாதி பேர் மட்டும் தெரிய வச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இது நம்ம வீடு சாமி, நீங்க தோசை ஊத்திட்டே கவனிக்கலாம், நீங்க வந்து வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டே கவனிக்கலாம். ஆனா வீட்டுக்காரரை பார்த்து என்ன ஊத்தணும், குழம்பு ஊத்தணும். ஏன்னா இங்க பாத்துக்கிட்டே அவர் தலையில ஊத்திடக்கூடாது குழம்ப, இல்லாட்டி அவர் மடியில ஊத்திடக்கூடாது. அதனால அங்க பாத்துட்டு நீ எல்லாம் வேலை பாருங்க, எல்லாம் செய்யறோம். உங்களுக்கு எல்லா இல்லத்தரசிகள் எல்லாரும் ஒர்க்கிங் உமன்ஸ், எல்லாரும் ஒர்க்கிங் பீப்புள், அதனால நீங்க எல்லாமே செய்யலாம். அப்பப்ப இந்த நாய்க்கும் ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்த நாய்க்கும் கொஞ்சம், இந்த நாய் என்ன பார்த்தாலும் இந்த பிஸ்கட் கேட்கும், ஃபேஸ் முகம் காட்டுன்ற பிஸ்கட் கேட்கும், அதை போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ 3 விதமான ஞானம் உண்டு. 3 விதமான ஞானம்னா ஒண்ணு பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். எப்படி? பாச ஞானம், பசு ஞானம், பாசம் அப்படின்னா ஜடப்பொருள்கள். பாசம் அப்படின்னா ஜடப்பொருள்கள். பசுனா உயிர் பொருள். பசுனது உயிர் பொருள். பதி என்றால் இறைப்பொருள். இந்த இறைப்பொருள் ஒண்ணுதான், இறைப்பொருள் ஒண்ணுதான், உயிர்கள் எல்லாம் பல. சடப்பொருள்கள்லாம் என்ன இருக்கு? சடப்பொருள்கள் என்ன இருக்கு? எல்லாமே சடப்பொருள் தானே. இப்ப நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்ல போறேன், முடிஞ்சா நல்ல மண்டையில நம்ம கொஞ்சம் தெளிவா ஏத்திக்கலாம். பாச ஞானம்னா இந்த உலகத்தை சடப்பொருள்களை வைத்தே அறிவது. புரியுதுங்களா? இந்த உலகத்தை எதை வச்சு அறிவோம்? சடப்பொருள்களை வச்சே அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேரு பாச ஞானம்னு பேரு. எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்குமே ஆனந்து சொல்ற, ஆனா எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்குமே. எல்லாரையும் காசை வச்சே எடை போடுறது. இவங்கிட்ட காசு இருக்கா, இவங்கிட்ட பேசலாம். இவங்கிட்ட காசு இல்லையா, இவங்கிட்ட பேசக்கூடாது. இந்த அம்மா நகை நிறைய போட்டு வருதா, இந்த அம்மா கிட்ட பேசலாம். இந்த அம்மா நகையே போடலையா, இந்த அம்மாவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. இந்த அம்மா நல்ல சேலை கட்டி வருதா, இந்த அம்மாட்ட பேசுவோம். இந்த அம்மா அழுக்கு சேலை கட்டியிருக்கா, பழைய சேலை கட்டியிருக்கா, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. கார்ல வருதா, இந்த அம்மா கூட பேசுவோம். இந்த அம்மா நடந்து வருதா, பேசுவோம். இப்போ இந்த மனிதன் எதை வச்சு எடை போடுறான் உலகத்தை? ஒரு சடப்பொருள். காசுக்கு உயிர் இருக்கா? இல்ல.
பட்டுப்புடவைக்கு உயிர் இருக்கா? இல்ல. நகைக்கு உயிர் இருக்கா? இல்ல. வீடுக்கு உயிர் இருக்கா? இல்ல. இப்படி காசை பார்த்து, வீடை பார்த்து, இதை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து எடை போட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்பது என்ன ஞானம்? பாச ஞானம், சடப்பொருள் ஞானம். அதுவும் ஞானம்தான், அதுவும் ஞானம்தான். ஆனா அந்த ஞானத்துக்கு பேர் என்னது? என்ன பேரு? அதுக்கு பேரு பாச ஞானம். அப்போ உலகத்துல சடப்பொருள் தான் இருக்குன்னு நம்புறது பேரு. அவங்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு தெரியும், எல்லாமே சடப்பொருள் தான். நீங்க ஒரு படம் பாத்துறீங்களா? 3 Idiots. அது என்னது? நண்பன் படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? தெரியல. என்னடா எப்ப பார்த்தாலும் படம் பாத்திருக்கியான்னு கேட்காத. நாங்கெல்லாம் நல்லவங்க, நாங்கெல்லாம் படமே பார்க்க மாட்டோம், நாங்க எப்ப பார்த்தாலும் திருமுறை தான் படிப்போம். இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். சரி, அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தா எல்லாத்துக்கும் பிரைஸ் டாக் தெரியும். எல்லாத்துக்கும் இதை பார்த்தானா அதுக்கு 3000 ரூபாய், அதுக்கு பிரைஸ் டாக் போடுவாங்க. இதை பார்த்தா 2000 ரூபாய். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அது சொல்லுவாங்க வாட்ச் வந்து 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இப்படி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் டாகாவே பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு பிரைஸ் டாக் மாதிரியே பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான் இந்த பாச ஞானம் உடையவர். அவங்க பேரு பாச ஞானம். உலகத்தை அவங்க எப்படி அணுகுறாங்க? உலகத்தை எதை வச்சு அணுகுறாங்க? ஜடப்பொருள்களை வச்சு அணுகிறனால அவர்கள் எல்லாம் பாச ஞானத்தவர்கள்னு சொல்லலாம். என்னங்க அவங்க ஞானம் இருக்கான அந்த ஞானம் பாசம், சடஞானம். அதுக்கு பேரு சடஞானம். சரி, அடுத்து பசு ஞானம்னா என்ன தெரியுமா? மனிதர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல கேரக்டருங்க, நல்லா படிச்சவங்கிட்ட தான் நான் பேசுவேன். கவனிங்க, நல்லா படிச்சவங்கிட்ட தான் நான் பேசுவேன், நல்ல ஒழுக்கமுடையவர்கிட்ட தான் பேசுவேன், நல்ல பாடுறவங்ககிட்ட தான் பேசுவேன், நல்லா வரைகிறவங்ககிட்ட தான் பேசுவேன். இது எல்லாமே எது சார்ந்தது? உயிர்த்தன்மை சார்ந்தது. இதெல்லாம் உயிர்த்தன்மை சார்ந்தது. நல்லா சிரிச்சு பேசுறாங்கல்ல, அவங்ககிட்ட நான் பேசுவேங்க. உம்மனா முஞ்சிமா இருந்தா அவங்ககிட்ட நான் பேச மாட்டேங்க அப்படின்னு உலகத்தை இந்த குண அடிப்படையிலே, இந்த முக்குணங்கள் என்று சொல்லுகின்ற 3 குணங்கள் என்னது? ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லுகின்ற இந்த முக்குணங்கள் அடிப்படையிலே உலகத்தை அணுகுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லவங்களோட தான் பேசுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கெட்டவங்களோட தான் பேசுவாங்க. இவனும் அவனும், இவன் பாத்தியா எத்தாவிட்டு வீட்டுக்காரன் கீழே விழுதுட்டானே சிரிக்காம பாரு, இவன் நம்மாள்டா, இவன் நம்மாளு, இனிமே இவன் கூட தான் நம்ம பேசணும், அவனும் நம்மளும் ஒண்ணுதான், அவன் கீழே விழுந்தா சிரிக்கிறான்ல, இவன் நம்மாளுதான் அப்படின்னு சொல்லி கெட்டவங்களோடயே சேர்ந்து ஆக மொத்தம் எப்படியோ குண அடிப்படையில உலகத்தை அணுகுபவர்கள் யாருன்னா பசு ஞானத்தவர்கள். நாமெல்லாம் எப்படி அணுகுறோம்? இப்போ திருமுறை படிக்கிறவங்க கிட்ட போய் சேரணும். ஆமால, திருமுறை படிக்கிறவங்ககிட்ட சேரணும், திருவாசகம் படிக்கிறவங்ககிட்ட சேரணும். அதுக்கப்புறம் வந்து அப்படிதானே இருக்கும். அப்பெல்லாம் நம்ம என்ன ஞானத்தவர்கள்? நம்ம காசை பார்த்து பழகுறோமா? நம்மள பசு ஞானத்தவங்க, பசு ஞானத்தை பழகுறோமா? நம்ம பதிஞானத்துல இருக்கிறோமே. இல்ல, நீங்க காசை பார்த்து நம்ம பழகுறது இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சிவலிங்க திருமேனியில தங்க நாகாபரணம் சாத்திருக்கணும், காசு மாலை போட்டிருக்கணும். சிவபெருமானுடைய நீங்க திருவண்ணாமலை தரிசனம் போறப்போ அந்த தங்க நாகாபரணமும் காசு மாலை இல்லாம சாமி சாதாரணமா காட்சி தந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னடா பொசுக்குன்னு போச்சு, நாம என்னென்னமோ நினைச்சு வந்தோம், இவன் என்னன்னா காசு மாலை இல்லாம தங்க ஆபரணம் இல்லாம போயிட்டானே. சரி, முருகப்பெருமானை பார்க்க போறோம் பள்ளியம்பதிக்கு. அங்க போனா என்னாச்சு? இவன் மொட்டையாண்டியா நிக்கிறான் கோவணத்தை கட்டிட்டு. நம்ம போறோம், மொட்டையாண்டி, அடப்படுபாவி, நானே உங்ககிட்ட காசு வாங்கலாம்னு நினைச்சேன், நீ மொட்டையாண்டியா நிக்கிறியே, கொஞ்ச நேரம் இருந்து ராஜ தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போவோம்னு சொல்லி இருந்து வீட்டுல பக்கத்துல ரூம் எடுத்து தங்கி பார்த்துட்டு போறவங்க எல்லாம் உண்டு. அப்போ அவங்க முழுவதுமாக என்ன ஞானத்துக்குள்ள வரல, குண ஞானத்துக்குள்ள வரல. அவர்கள் பாச ஞானத்துக்கும் பசு ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிறாங்க. நாம ஓரளவுக்கு தேறிட்டோம் இல்ல, நம்ம யாரையும் பாக்குறது இல்ல, அப்படிலாம் பாக்குறது இல்ல. யாரையும் பெருசா காசு இருக்கா இல்லையா, திருவாசனை என்னைக்காவது பார்த்திருக்கா, காசு இருக்கா இல்லையா, பெரியவங்களா சின்னவங்களா, முன்னாடி அவங்க திருமுறை தெரியுமா தெரியாதா, எதுவுமே பார்க்கல. அப்போ குண அடிப்படையில மட்டும் பாக்குறது. குண அடிப்படையில பார்த்தா அவங்க பேரு பசு ஞானத்தவர்கள். பசு ஞானம்னா குண அடிப்படையில அணு. இப்போ இறைவனுடைய திருவுருள் அடிப்படையில அணுகிறது. எல்லாத்தையும்
இறைவனுடைய திருவுருள் அடிப்படையில அணுகிறது. எப்படி அணுகிறது? நான் நின்றுட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் வந்து தாறு மாறுன்னு என்னை கேவலமா திட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் இனிமே கெட்டவன், என்ன திட்டான், இதனால இவன் கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு நினைச்சா நான் யாரு? நான் யாருன்னா பசுஞானத்தவன். வந்தவன் கையில காசு இருக்கா இல்லையா? கையில காசு இருக்கு, 2 மோதிரம் போட்டிருக்கான், கழுத்துல செயின் போட்டிருக்கான். அப்ப நீங்க திட்டலாம் சாமி, அப்ப நீங்க திட்டலாம், நீங்க இதுக்கு மேலையும் திட்டலாம், ஒன்னும் பிரச்சனை, நல்லா திட்டுங்க அப்படின்னு நினைச்சேன்னா நான் யாரு? நான் யாரு? பாசஞானத்தவன். ரைட்டா? ஆனா இப்ப நான் எப்படி நினைக்கிறேன்? வந்தவங்க கிட்ட காசு இருக்கான்னு பாக்கல, வந்தவன் என்னை திட்டுறானேன்னு அவன் மேல நான் கோபமும் படல. எனக்கு இன்னைக்கு இறை திருவருள் இவன்கிட்ட திட்டு வாங்குறது, அதனால இவனுடைய இன்னைக்கு திருவருள் இவன்கிட்ட திட்டு வாங்குறதுதான் அப்படின்னு நான் அணுகுனேன் அப்படின்னா நான் யாரு? பதிஞானத்தவன். புரியுதுங்களா? இறைவனுடைய திருவருள்னாலே உலகத்தை அணுகிறது. கோயில்ல போய் தொன்னையில போய் புளிசாதம் வாங்க போவேன் நானு. நீங்க நம்பினா நம்புங்க, நீங்க நம்பினா இது நடக்கும். எனக்கு மட்டும் நடக்கும். புளிசாதம் வாங்க போவேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் புளிசாதம் கிடைக்கும். கரெக்டா நான் போவேன், டபராவை 2 தட்டு தட்டி காமிச்சு, தம்பி முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு பாப்பேன். இன்னைக்கு திருவருள் இவ்வளவுதான், வெறும் தொண்டைதான் திருவருள். சரி, பெருமானுடைய திருவருள் அதுவே ஆக கடமை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி போயிடுறது. இப்படி நமக்கு கிடைக்கின்ற எவற்றையுமே இறைவனுடைய திருவருள் பார்வையிலே பார்ப்பதற்கு பேரு தான் நாம எந்த கண்ணுல வச்சு பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ எந்த கண்ணுல வச்சு பார்த்துட்டு இருக்கோம்? இறைவனுடைய திருவருள் கண்ணை வச்சு உலகத்தை பாக்குறோம், இறைவனுடைய திருவருள் காது வச்சு உலகத்தை கேட்கிறோம், இறைவனுடைய திருவருள் நாவை வச்சு உலகத்தை அணுகிறோம், இறைவனுடைய திருவருளோட உடம்ப வச்சு அணுகிறோம். இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே என்னவாயிடுச்சு? என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே என்னவா மாறிடுச்சு? என் கண்ணு என்னோட கண்ணு இல்ல, என் கண்ணு என்னுடைய கண்ணு இல்ல, என் கண்ணு என்னுடைய கண்ணு சிவபெருமான் கண்ணு, என் காது சிவபெருமானுடைய காது, ஏன் நாகு சிவ. அப்போ என்னுடைய கருவிகள் முழுக்க என்னவா மாறிடுச்சு? என்னுடைய கருவிகள் முழுக்க, பதிகருவிகள் முழுக்க பசு கருவிகளாக மாறுறதுக்கு பேருதான் ஞானம். அதுதான் பெருஞானம். புரியுதுங்களா? இந்த நிலை எப்ப வரும்னா என்னால் ஆவது ஒன்றுமில்லை நினைக்கும் போதுதான் வரும். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா இறைவன் கண்ணை வச்சு பார்க்கணும்னு தோணாது. உலகத்தை கவனிங்க, உலகத்தை இந்த சடப்பொருள் மூலமாக கண்டோம்னா நம்ம கண்ணு கிடையாது. அது என்னது? கல்லு. அதுவும் ஒரு சடப்பொருள் தான். இந்த உலகத்தை சடப்பொருளுடைய பார்வையில பார்த்தோம் நம்ம கண்ணிரண்டும் கண்ணல்ல, அவர்கள் புண்ணு அப்படின்னு யாரு? திருவள்ளுவர். அவை புண்ணுன்னு புண்ணு. கண்ணு புண்ணா இருக்கும். எப்போ நம்ம கண்ணு புண்ணு? அது எப்போ? உலகத்தை ஜடப்பொருள் பார்வையில பார்க்கிறது. கிளியரா புரியுதா நான் சொல்றது? உலகத்தை ஜடப்பொருள் பார்வையில பாக்குறதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஜடப்பொருள் பார்வையில பாக்குறது. கார் இருக்கா? இப்போ பிள்ளைய கட்டி கொடுக்கணும், அவன்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கட்டி கொடுக்கணும். என்ன பாக்குறோம்? கார் இருக்கா, ஐடில வேலை பாக்குறானா, மாசம் 1 லட்சம் சம்பளமா, வீட்டுல அம்மா அப்பா இல்லையா, நாத்தனார் பிக்கல் குடுக்கல் இல்லையா, இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? பார்த்துட்டு அந்த பையன் நல்லவனான்னு பார்க்க மாட்டோம். இந்த பார்வைக்கு பேர் என்னது? நல்லா கவனிங்க, இந்த பார்வைக்கு பேரு சடப்பார்வை. ஆனா இல்ல, அந்த அவன் இவ்வளவும் இருக்கணும், அதோட சேர்த்து என்னவா இருக்கணும்? குணமானவனும் இருக்கானான்னு பாரு நினைச்சோம்னா நம்ம என்னவாயிட்டோம்? நாம பசு பார்வை வந்துருச்சு. சரி, அந்த பையனை கூப்பிட்டு, தம்பிங்க வாப்பா, உனக்கு திருமுறை தெரியுமா? என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா ஒண்ணும் தெரியாது, ஒரு 3 திருமுறையை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ சொன்னாதான் கட்டி கொடுப்பேன், இல்லாட்டி நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காசு பங்களா எல்லாத்தையும் பார்த்து, குணத்தையும் பார்த்து, அவங்கிட்ட இருக்கக்கூடிய இறைத்தன்மையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும்? பதிஞான பார்வைக்குள்ள போயிடுறோம்னு அர்த்தம். ஆனா பதிஞானம் பாக்குறவங்க எதை பார்க்க மாட்டாங்க?
சடப்பொருள் தெரியாது, குணம் தெரியாது, அவங்க இறைத்தன்மையை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க அப்படி பார்க்க வேணாம். நான் என்ன சொல்றேன், நீங்க செக்லிஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, மாப்பிள்ளை பாக்குறதுக்கோ பொண்ணு பாக்குறதுக்கோ செக்லிஸ்ட், இத்தனை பவுன் நகை போடணும், பொண்ணுக்கு இத்தனை தோப்பு இருக்கணும், இத்தனை துறவு இருக்கணும்னு சொல்லி செக்லிஸ்ட் போட்டே வரோம்ல. குணமா இருக்கணும், அழகா இருக்கணும், அதோட சேர்த்து அந்த பிள்ளைக்கு திருமுறை தெரியுமா, அம்மா சைவ சித்தாந்தம் கொஞ்சமாச்சு பதிப்பசு பாசம் தெரியுமா, ஏமா ஒரு தடவையாவது எங்களுடைய திருவாசனை கிளாஸுக்கு நீ வந்திருக்கியா, இப்படி எல்லாம் செக்லிஸ்ட போட்டு அதுக்கப்புறம் அது நம்ம ஓகே பண்ணா அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது. ஆக மொத்தம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தை நாம் எதை கொண்டு அணுகிறோம். இப்ப எல்லாரும் நம்ம உட்கார்ந்து தனியா யோசிக்கலாம். நம்ம திருவாசக சிந்தனை முடிச்சதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்து யோசிங்க, நாம இதனால் வரைக்கும் எல்லாரையும் எப்படி பார்த்தோம், எந்த பார்வையில பார்த்தோம், குணத்துல பார்த்தோமா, இல்ல அவர்களுடைய உடைமைகள்ல பார்த்தோமா, இல்ல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வச்சு பார்த்தோமா, அப்படிங்கிற அந்த பார்வையை நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க நிறைய பணம் பார்த்திருக்கீங்க, நிறைய சடப்பொருளையே பெருசா பார்த்திருக்கீங்கன்னா இனிமே அதை விட்டுருங்க, கொஞ்சமா விட்டுருங்க. சரிங்களா? குணம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கூட கொஞ்சமா, கெட்டவனா கூட எடுத்துட்டு போனான், அவன் இறைவன் திருவருள், அவனுக்கு என்னமோ போன பிறவியில என்ன பண்ணானோ இந்த பிறவியில அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். ஆக இறைத்தன்மையினுடைய இறை பார்வையிலே இறைவனுடைய திருவருள் நோக்கில உலகத்தை நோக்கிறதுக்கு பேருதான் என்னது பதிஞானம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, பதிஞானம் எப்ப வரும்னா, நான் செய்யல, என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஜீரோ அப்படின்ற நினைப்பு வந்தாதான். எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், சுத்தமா கண்ணு தெரியல, அப்ப என்ன பண்ணுவோம், டாக்டர் பாப்பாரு, என்ன பண்ணுவாரு, கண்ணாடியை போட்டு பாப்பாரு, தெரியுதா தெரியலையா, ஒன்னா போட்டு பாப்பாருல, போட்டு பார்த்துட்டு ஒரு சோடா புட்டியை போட்டு பார்த்துட்டு இப்ப தெரியுதானது. இனிமே என்ன பண்ணணும், இனிமே உலகத்தை பார்க்கணும்னா என்னதான் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும், கண்ணாடி போடணும்ல. கண்ணாடி வழியாத்தான் நான் உலகத்தை பார்க்க முடியும். எப்போ என்னுடைய பார்வை ஜீரோ ஆச்சுன்னா, புரிதுங்களா, என் பார்வை ஜீரோ ஆச்சுன்னா கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடியும். அது மாதிரி என் பார்வையை ஜீரோ பண்ணிட்டு இறைவனுடைய திருவருள் சக்தி என்ற கண்ணாடியை போட்டு இனிமே எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, அந்த பார்வைக்கு பேருதான் பதிஞானம். இந்த கண்ணாடி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாருமே நல்லவ யாரு, கெட்டவ யாரு, கெட்டது வருமா நல்லது, எல்லா பார்வையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க தான் இறைவனோட பார்வையில பாக்குறீங்களே, உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும். நீங்க நாக்குல சொல்ற வார்த்தையெல்லாம் பழிக்கும், நீங்க நாக்குல சொல்ற வார்த்தையெல்லாம் பழிக்கும், பலிதமாகும். நீங்க தொடுகின்ற எல்லாமே தொலங்கும், நீங்க நடந்து போற எல்லாமே பாதை விளங்கும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இறைவனை, இந்த உலகத்தை நாம் அணுகுகின்ற பார்வை இறைவனுடைய திருவருள் பார்வையாக இருக்க வேண்டும். திருவருள் பார்வைனா என்ன, எது நடந்தாலும் திருவருள் தான். நாம என்ன நல்லது நடந்தா என்ன சொல்லிடுறோம், நல்லது நடந்தா சாமி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஒன்ன மாதிரி பண்ண முடியாது, அழகாக சாமி நான் பண்ண திருமுறைக்கு பலன் கிடைச்சிருச்சு, நான் பண்ண இது எல்லாத்தையும், இதுவே ஏதோ ஒண்ணு கெட்டது நடந்து போச்சுப்பா, அவனுக்கு கண்ணே இல்ல, அவனுக்கு இறக்கவே இல்ல, அவனுக்கு கண்ணே இல்ல. படுபாவி, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா, எத்தனை பிரவேசத்துக்கு வந்திருப்பேன், எவ்வளவு பால் ஊத்தி இருப்பேன், எவ்வளவு, அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம், சாமி கிட்டயே எந்த பார்வையை பார்ப்போம், சடப்பார்வையை. சாமி உனக்கு காசு மாலை போட்டேன், உனக்கு வேட்டி வாங்கி கொடுத்தேன், உனக்கு பட்டு வேட்டி வாங்கி போட்டேன், சுண்டலை வச்சேன், எல்லாம் இது எல்லாமே சடம் தானே, சடப்பொருள் தானே. இத போய் சாமி கிட்ட வச்சோன்ற எண்ணம் நமக்கு வந்து இந்த முனைப்பிலேயே நாம செஞ்சோம்னா, இந்த தீமையான விஷயங்கள் நடந்தாலும் அது இறைவனுடைய திருவருள் நினைக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் திருவருள் பார்வை. புரிஞ்சுக்கிச்சா? நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் இறைவனுடைய திருவருள் என்ற அந்த நோக்குதான் திருவருள் பார்வை. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இப்ப நாம எந்த பார்வையில இருக்கோம், எல்லாரும் நோட் எடுத்து டிக் பண்ணுங்க. நான் சடப்பார்வையா, இல்ல உயிர் பார்வையா, இல்ல திருவருள் பார்வையா, எந்த பார்வையில உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சு போட்டுக்கோங்க. இப்ப சொல்ல வேணாம், முடிக்கிறப்ப சொல்லுங்க, ஐயா நான் இப்படித்தான் இருந்தேன், இனிமே இப்படி மாற போறேன், இல்ல நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன், என்னால மாத்திக்க முடியும், எல்லாத்தையும் நீங்க சொல்லிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஆக இந்த உலகத்தை நாம் இது பாருங்க, ஆனந்துக்காகவோ திருவாசனைக்காகவோ சொல்லக்கூடாது.
இது என்ன பண்ணோம்? மனசார சிவபெருமானுக்கு முன்னாடி, சாமி இதனால் வரைக்கும் நான் இப்படிதான் பார்த்தேன், இந்த இவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஆனந்தன்றவன் எப்ப பாரு திருவாசனையில அதை பண்ணு இதை பண்ணு ஏதாவது சொல்லிடுவான். அதனால இனிமே உலகத்தை நான் திருவருள் பார்வையில பார்க்க போறேன். இப்ப இனிமே யார் யாரெல்லாம் திருவருள் பார்வையில பாக்குறதுக்கு ஆசைப்படுறீங்க, நீங்க எல்லாம் ஹேண்ட ரைஸ் பண்ணலாம், இந்த சிம்பிள் போடலாம். ஆக 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 சொக்கநாதா, அருமை அருமை அருமை. ஆக நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அருமை அருமை ஆசைப்படுறாங்க. ஆக இனிமே நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், நல்லவர்கள் வந்தாலும் தீயவர்கள் வந்தாலும், எறும்பு வந்தாலும் யானை வந்தாலும், எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவருளாகவே பார்க்கும். நாய் கடிச்சாலும் திருவருள் தான், நடந்து போறப்போ பெரிய நகைக்குவியல் கிடைச்சாலும் திருவருள் தான், போகும்போது பாசத்துல தடுக்கி விழுந்தாலும் திருவருள் தான், ஒரு பெரிய பணமூட்டை கிடைச்சாலும் திருவருள் தான், சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் கிடைச்சாலும் திருவருள் தான், பக்கத்து வீட்டுக்கு போக முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படாம அதையும் போக முடியாத சூழல் வந்தாலும் அதுவும் திருவருள் தான். ஆக எல்லாவற்றையுமே திருவருள் பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விழுகின்ற ஒவ்வொரு அடியும் இப்ப யாருக்கு விழுகும்? ஏன்னா உங்க கண்ணு யாரு கண்ணு ஆயிடுச்சு? சிவபெருமான் கண்ணு. பெருமானுடைய கண்ணாயிடுச்சு. உங்க நாக்கு சிவபெருமானுடைய நாக்கு. உங்களுடைய கரணங்கள் எல்லாம் பசு கரணங்கள் எல்லாம் பதிகரணங்கள் எல்லாம் மாறிட்டனால உங்களை இனிமே யாராவது தொட முடியுமா? வினை யார்கிட்ட நெருங்காது, வினை யார்கிட்ட நெருங்காது, சிவபெருமான் கிட்ட நெருங்காது. இப்படி வினை வரும் உங்ககிட்ட ஊட்டுறதுக்காக, பார்த்தா நிக்கிறது யாரு? நிக்கிறது யாரு? சிவபெருமான். வினை போயிடும், சிவபெருமான் தான் ஊட்டு வருவாரு. நமக்கு சிவபெருமான் தனக்கு தானே வீட்டுக்கு வேணாம், ஊட்டிக்க மாட்டான். ஏன் ஏன் சிவபெருமான்? ஏன்னா அவன் தான் வினை செய்யலையே, அவன் தான் வினை செய்யலையே, அவன் வினை செய்யல. அதனால சிவபெருமான். அது மாதிரி நாம இந்த பசுகரணங்களாக, இந்த பசுகரணங்களை பதிகரணங்களாக மாற்றுகின்ற ஆற்றல் வந்தா வினை ஒன்றும் செய்யாது. அப்போ நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. இப்போ இந்த பசுகரணம் பதிகரணமா ஆகிறதுக்கு என்ன நினப்பு வேணும்னா ஒரே ஒரு நினப்பு தான், நான் ஒன்றுமில்ல, என்னால் ஆவது ஒன்றுமில்ல, நான் ஜீரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரறிவு வந்துட்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பும் என்ன உறுப்பா மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஜீரோன்றது நினைக்கிறது ஒரு தன்மை. நான் ஜீரோ, அப்ப யாரு 100? சிவபெருமான் தான் 100. நான் ஜீரோ அப்படின்னு நினைக்கணும், அதோட நிறுத்திடக்கூடாது. நான் ஜீரோ, சிவபெருமான் 100 அப்படி நினைக்கும் போது இங்க கவனிங்க, நீங்க பாத்திரம் வச்சிருக்கீங்க, கவனிங்க, இப்படி பாத்திரம் டியூப் எல்லாம் தண்ணி பிடிப்பீங்களா? தண்ணி பிடிச்சிருக்கீங்களா? தண்ணி டேங்க்ல இருந்து தண்ணி பிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? ஒரு குழாய ஒரு டியூபை போட்டு கீழே தண்ணி பிடிப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா வரும் தண்ணி. பாத்துறீங்களா? பாத்துறீங்களா? இப்போ அந்த தொட்டியில இருக்கிற முழு தண்ணியும் இந்த தொட்டிக்கு வரணும்னா, இந்த தொட்டி ரொம்ப கீழே பள்ளத்துல போக போக என்ன ஆயிடும்? அந்த தொட்டியில இருக்கிற முழு தண்ணி வந்துடும். நீங்க ஜீரோ ஆக 100% இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு 100 ஆக்கிடுவான். இது எப்படி பாத்தீங்களா? நீங்க ஜீரோ ஆனா 100 ஆயிடலாங்க. நீங்க ஜீரோ ஆனா 100 ஆயிடலாம். புரியுதுங்களா? நீங்க ஜீரோ ஆக்குனீங்கன்னா 100 அவன் கொடுத்துருவான். 2 ஜீரோ போட்டு 1 போட்டு விட்டுருவான். அதனால உண்மையா நினைக்கணும், சும்மா பொய்யா நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் என்னால ஆனது மாதிரி நடிக்க கூடாது, ஆனது மாதிரி நடிக்க கூடாது, என்னால ஆவது ஒன்றுமே இல்லை, என்னால ஆவது ஒன்றுமே இல்லை நடிக்கிறான் பாருங்க, அது மாதிரி நடிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? உண்மையா உணர்ந்து நாம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய கீழ்மைய, நம்மளுடைய ஒன்றுமில்லாத தன்மையை உணர்ந்து சிவபெருமானுடைய உயர்வை நாம நினைக்கும் போது நம்மளுடைய பதிகரணங்கள், நம்மளுடைய பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறும், நாம முழுமையும் பெறுவோம். போதுங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப முக்கியமான ப்ராசஸ்க்குள்ள நம்ம வர்றோம். நம்ம இப்பதான் உள்ளுக்குள்ள வரோம். முதல்வா போற்றி. நீயே ஆனந்த், நீ கடைசியில தான் முதல்வா போற்றி சொல்லுவேன். அது வரைக்கும் சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில முதல்வா போற்றிய போய் கொக்கி மாதிரி போட்டு முடிச்சு ஓடிடுவ. நீ இதைத்தான் நீ ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, இன்னைக்கு என்னமோ பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் முடிவுல நின்று அந்த முதல்வா போற்றி நான் பிடிச்சிட்டு தான் பேசுறேன். ஏன்னா ஃபைனலா நான் சொல்லும் போது அது கரெக்டா உங்களுக்கு அது கரெக்டா போய் சேரணும், அதுக்காக சொல்றேன். இன்னொரு முக்கியமான செய்தி கவனிங்க. முக்தி, முக்தா போற்றி சொன்னோமா? முத்தா போற்றி போன அமர்வுல பார்த்தோமா பாக்கலையா? முத்தா போற்றி பார்த்தோம்ல, பார்த்தோமா பாக்கலையா? ரைட், பார்த்தோங்கய்யா.
ஆமா, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக, ஏன் திருவாசக சிந்தனையிலேயே முதல் முறையாக 70 பேரை எட்டிய ஒரே ஒரு திருவாசகனை இந்த 485வது திருவாசகனை 70 அடியார்கள் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி வராங்கன்னே எனக்கு தெரியல. யார் சொல்றாங்க, யார் வர்றாங்க, எப்படி எல்லா புதிய அடியார்களையும் அடியேன் இருகரம் கூட்டி வரவேற்கின்ற, பழைய அடியார்களையும் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி வரவேற்கிறேன். எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆக 72 அடியார்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது இறைவனுடைய தானா சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி இது தானா சேர்ந்த கூட்டம். யாரும் இல்லாம அவங்களா வந்திருக்காங்க. சரி, முக்கியமான செய்தி. முத்தா போற்றி என்ன அர்த்தம்? முக்தியை அருள்பவன் சிவபெருமான். ஆமா, முக்தியை அருள்பவன் சிவபெருமான் மட்டும்தான். இப்பதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும். ஏன் கூட ஒரு 4 நிமிஷம் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவேன். இது கண்டிப்பா என் கூட 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க முடிஞ்சா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணி உங்க முகக்குறிப்பை எனக்கு கொடுக்கலாம். வாய்ப்பு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம்ல, அதுக்காக. ஏன்னா நாம எல்லாம் கேட்டே இருப்போம். முக்கியமான விஷயம் பண்றப்பதான் நல்லா வந்துடும். நான்லாம் பார்த்திருக்கேன். நான் வந்து பஸ்ல கேட்டுட்டே போவேன். நிறைய சொற்பொழிவுகள் கேட்டே போவேன். நல்லா போயிட்டே இருக்கும். முக்கியமானது வந்து வர்றப்பதான் என்ன பண்ணுவாரு கண்டக்டர், டிக்கெட் 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 நாங்க பொறுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு பார்ப்பேன். முக்கியமான செய்தி போயிடும். நான் அதை விட்டுருவேன். சரி, என்ன பெரிய 5 நிமிஷம் 5 செகண்ட்ல என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு விட்டுருவேன். ஆனா அதே பதிவை திரும்ப கேட்கிறப்பதான் கையோ முக்கியமான சீன்ல கண்டக்டர் டிக்கெட்டை கேட்டு நம்மளை இப்படி முக்கியமான செய்தியை வாங்க விடாம ஆக்கிட்டாருன்னு சொல்லி திரும்ப கேட்கிறோம். அதனால அந்த சில வினாடி துளிகள்ல கிடைக்கக்கூடிய அந்த செய்தி தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காகத்தான் அடியன் சில சமயம் ஆன் பண்ணுங்க வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு உங்களை டார்ச்சர் பண்றதுக்கான காரணம். ஏன்னா நீங்க 2 மணி நேரம் வர்றது பெருசு இல்ல, அந்த செய்தியை உள்வாங்கணுன்றது அடியனுடைய நோக்கம், பெருமானுடைய நோக்கமும் அதுதான். சரி, இப்ப முக்தி என்றால் என்ன நீங்க மாட்டிக்கிட்டீங்க. போன அமர்வுல சொன்னோம், முக்தி என்றால் என்ன? இடையரா இன்பம் ஐயா, இடையரா இன்பம் ஐயா, இடையரா இன்பம். ஆஹா, வள்ளியம்மா அடிச்சு நவுத்துறீங்க, ஜானகி அம்மா அடிச்சு நவுத்துறீங்க. என்ன சாமி எங்கேயோ போயிட்டீங்க, மார்க் 100க்கு 100 வாங்குறீங்க எப்ப பார்த்தாலும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆஹா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ என்னன்னா, இடையறாத இன்பம் தான் முக்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இடையறாத இன்பம். இன்பம் என்ன ஆயிடக்கூடாது, கட்டாயிடக்கூடாது. இன்பம் கட்டாகாம தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும். என் வீட்டுல யூபிஎஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கரண்ட் கட்டானாலும் எப்பொழுதுமே என்ன ஆகும்? கரண்ட் வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி இன்பம் கட்டாகாம வந்துகிட்டே இருந்தா அதுக்கு பேரு முக்தி. நீங்க நல்லா கவனிங்க, என்ன கவனிக்கணும். முக்கியமான செய்தி. நீங்க சிவபெருமான நினைக்கிறது முக்தின்னு நான் சொல்லல. நீங்க சிவபெருமான திருவடியை வணங்குறது முக்தின்னு சொல்லல. நீங்க அடியார்கள்ட்ட இருக்கிறது முக்தி அப்படின்னு சொல்லல. ஆனா இடையறாத மீண்டும் பிறவாத நிலை முக்தின்னு சொல்லல. ஏன்னா முக்தி என்பது இதெல்லாம் கிடையாது. சிவபெருமான் நினைக்கிறது முக்தின்றோம்ல, கவனிங்களேன். சிவபெருமான் நினைக்கிறது முக்தின்னு சொல்லலாம். நீங்க நினைச்சு எங்க சிவபெருமான் நினைக்கிறதான முக்தி அப்படின்னு நினைக்கிறீங்க. கவனிங்க, சிவபெருமான் நினைக்கிறது முக்தி தான். என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது, என்னை திட்டக்கூடாது, என்னை அடிக்க கூடாது. சரியா? சரி, அடிச்சாடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில கோவில்கள்ல குருக்கள் பூஜை பண்ணி பார்த்திருக்கீங்களா? சிடு 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 சிடுன்னு குருக்கள் பூஜை பண்ணி ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அப்படின்னு தெரியாம பூவை வாரி அள்ளி துறக்கி போட்டு சொத்தமா மந்திரம் சொல்லாம எந்த விஷயம் சொல்லாம எல்லாரு மேல ஏன் இங்க நிக்கிறீங்க அங்க இருக்கீங்க கடுகடுன்னு விழுந்து சிவபெருமானுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. அவருடைய வேலையே என்னதான்? வேலையே என்ன சாமி? சிவபெருமான பூஜை பண்றதா நினைக்கிறது தானே. சிவபெருமான பூஜை பண்றதா நினைக்கிறது. பூஜைனா என்ன தெரியும்? அவனை நினைக்கிறதுக்கு பிறகு தானே பூஜை. அப்ப சிவபெருமான நினைக்கிறதுக்கு பிறகுதான் பூஜை. அவருடைய வேலையே சிவபெருமான் நினைக்கிறது தான். ஆனா என்ன பண்றது கிடையாது. ஏங்க ஒரு கோவில்ல தப்பா, சரி நீ யாரு வேணா, நான் என்னைக்கு பயந்துருக்கேன். ஒரு கோவில்ல அடியார்கள் செய்யறதும் தப்புதான். நான் அடியார்களையும் தப்பு சொல்லுவேன். ஒரு கோவில் என்ன நிகழ்ந்தது தெரியுமா? குங்குளிய பூ தூபம் எல்லாரும் போடுறாங்க. குங்குளிய தீபம் சாமிக்கு போடுறாங்க, சந்தோஷம் தான். அதுவும் எதுல? பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம் தானே, அம்மாவா இல்லையா? பிரதோஷம் தான். எல்லாரும் என்ன பண்றாங்க? குங்குளிய தூபம் போய் சாமிக்கு போடுறாங்க. இவர் பாவம் குருக்கள் என்ன பண்றாரு? சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. பார்த்தா வேர்த்தது. நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல அவ்வளவா காற்று போக வசதி இருக்காது. பாத்தீங்களா? கர்ப்ப கிரகத்துல காற்று போக வசதி இருக்காது. ரொம்ப காற்று கம்மியா தான் இருக்கும். அதுல இருந்து
தலையெல்லாம் போட்டு ரொம்ப அபிஷேகம் எல்லாம் பண்ணி பாவம் அவரு ரொம்ப பண்ணிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, தூபம் போடுறாங்க. யாரு? குங்குளிய கலைய நாயனாருடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூபம் போடுறாங்க. சரி, சந்தோஷம் தான், நீங்க அப்படிதான் போடணும். என்ன பண்றாங்க, 1க்கு 4 பேர் போடுறாங்க தூபம். 4 பேருமே எங்க பக்கத்துல நிக்கிறாங்க, எது பக்கத்துல நிக்கிறாங்க, நம்ம போட்டு அடிச்சு நவத்துறதுல என்ன ஆயிடுச்சு, சாமியும் தெரியல, யாரும் தெரியல, சாமியும் தெரியல, உள்ள இருக்கிற குருக்களும் தெரியல, யாரும் தெரியல. பார்த்தீங்கன்னா புகை போட்டு மண்டிருச்சு. அந்த புகை மண்ண உடனே என்ன மூச்சு முட்டிடுச்சு, யாருக்கு? குருக்களுக்கு முட்டிடுச்சு. வந்தவரு வெளியே வந்தவர் எல்லாத்தையும் லெப்ட் ரைட் வாங்க, எல்லாத்தையும் லெப்ட் ரைட். ஏங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? இப்படி போட்டீங்கன்னா நான் மனுஷனா இல்லையா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி அவர் சண்டை போடுறாரு. இவங்க நாங்க தூபம் தானே போட்டோம், எங்க காசை தானே போட்டோம், ஆச்சாங்க பூச்சாங்கன்னு இவர் இந்த 2 கோஷ்டியும் சண்டை போடு. இந்த 2 கோஷ்டி எதுக்கு வந்திருக்கு? இன்பமா இருக்கிறதுக்காக வந்திருக்கு. இன்பமா இருக்கிறதுக்காகத்தான் சிவனை வழிபாட்டு செய்ய வந்திருக்கோம். ஆனா நான் தூபம் போடுறேன்னு சொல்லி இந்த கோஷ்டியும் அடியாத் கோஷ்டியும் இன்பமா இல்ல, உள்ள இருக்கக்கூடிய குருக்கள் கோஷ்டியும் இன்பமா இல்ல. 2 பேருமே சிவனை நினைக்க வேண்டியவங்க. சிவனை நினைக்கிறதுக்காக இன்பம் செய்வதற்கு பதிலா துன்பத்தை விளைவித்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு முக்தி இல்ல. சிவபெருமானை நினைக்கிறதுக்கு முக்தி இல்ல. ஜோசியக்காரன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், தினமும் 108 முறை நமச்சிவாய மந்திரம் ருத்ராட்சத்தை புடிச்சு சொன்னாதான் உனக்கு இனிமே நல்ல காலம், இல்லாட்டி நீயே லோலோ லோலோன்னு லோல் படுவ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டோம், தினமும் காலைல எந்திரிச்சு ருத்ராட்சத்தை பிடிச்சு ஓ நமச்சிவாய் 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 திருகிட்டே இருக்கிறது. கண்ணை முடிச்சு பாக்குறது, என்ன இவ்வளவு ருத்ராட்சம் மணி இருக்கு, இன்னும் 108 முடியலையா, ஐயோ இன்னொன்னு முடியல, திரும்ப கண்ணை மூடிட்டு ஓம் நமச்சிவாய் 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 ஊட்டிக்கிட்டே இருக்குது. திரும்ப ஊட்டி பாக்குறது, என்னடா நானும் ரொம்ப நேரமா நமச்சிவாய மந்திரம் சொல்றேன், இது என்ன முடியவே மாட்டேங்குது, ரொம்ப நேரம் இழுக்குது அப்படின்ற மாதிரி கடமையே கொடுமையேன்னு வேற வழி இல்லாம டிவி பாக்குறப்போ நேரம் போறது தெரியல, இந்திய தொலைக்காட்சியில் வரைக்கும் நேரம் போறது தெரியல, கொடியில இருக்கக்கூடிய சேலையை எடுத்து காய போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா பத்தி பேசுறப்போ நேரம் போறது தெரியல. ஆனா 108 மணியை உருட்டுறப்போ இது என்ன 108 மணி உருட்டுறதுக்கு இம்புட்டு நேரம் ஆகுது, வரவே மாட்டேங்குது, குருமணி வரவே மாட்டேங்குதுன்னு அடிக்கடி கண்ணை முடிச்சு பார்த்து அந்த குருமணி இப்ப சிவபெருமான் நினைக்கத்தான் செய்யறோம். ஆனா என்ன இல்ல மனசுல, அன்பு, மனசு பக்தி அன்பு இல்லைங்க, மனசுல ஆனந்தம் இல்ல, மனசுல ஆனந்தம் இல்ல. ஆனந்தம் இல்லாத எந்த செயலாக இருந்தாலும் அது முக்தி இல்லை. நீங்க ஆனந்தம் இல்லாம நீங்க கைலாயத்திலேயே இருந்தாலும் ஆனந்தம் இல்ல. சுந்தரன் பார்த்தாரு இந்த 2 பெண்ணுங்களை, அனிந்திதை கமலினி பார்த்தாங்க. ஆஹா என்ன அழகு, என்ன அழகு அப்படின்னு பார்க்கும்போது சாமி பார்த்தாரு. அழகுக்கே வடிவமா இருக்கிறவன் யாரு? எல்லா அழகையும் மொத்தமா ஊத்தி உட்கார்ந்து இருக்கவன் சிவபெருமான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே எம் மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே அப்படின்னு இளையராஜா மியூசிக்ல தான் ஓ இதுதான் திருவாசகம் போல, இதுதான் தேவாரம் போலனே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ இந்த படம் வந்து தளபதியின் படம், அதுல இந்த பாட்டு ராக்கம்மா கைதட்டுல இந்த பாட்டு வரும். ஓ இந்த பாட்டு தானாவும், இந்த பாட்டுல இதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். ஆனா இது வந்து இன்பமா மனப்பாடம் பண்ணேன், ராக்கம்மா கையை தட்டு தான் மனப்பாடம் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள என்ன வந்துருச்சு, இன்பம் தான். எனக்கு பிடிச்சது சினிமா பாட்டு தான், எனக்கெல்லாம் திருமுறை பாட்டு பிடிக்கல, அப்பெல்லாம் தெரியல. ஆனா அதுக்குள்ள என்ன வந்துருச்சு, திருமுறை வந்துருச்சு. என்னையும் அறியாம திருமுறை பாடின. இப்ப நான் பாடும்போது சினிமா பாட்டு பிடிக்கல, இந்த காதலாகி கசிந்துன்னு சொல்றப்போ இறைவனுடைய திருவுருள் நினைச்சு அப்படியே உருகுது. அப்போ அந்த ஆனந்தம் இங்க மேட்ச் ஆகுது இல்லையா, அந்த மேட்சிங்க்கு பேரு தான் என்னது, முக்தி. ஆனந்தத்தை மெயின்டைன் பண்ணுவது. கொடுமையே கடமையேன்னு உட்கார்ந்து சிவபெருமான் திருவடியிலே உட்கார்ந்து பல கோடி மந்திரம் சொன்னாலும் முக்தி கிடையாது.
அது பேர் நீங்க கைலையம்பதியில சிவபெருமான் ஆடுகின்ற திருக்கோலத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ நல்ல வேலை நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு வர்றதுக்கு இல்ல. என்னமோ தெரியல, என்ன அடிச்சாலும் சரி குடிச்சாலும் சரி கண்ணு இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன் சிவலிங்க திருமேனியை பார்த்து, டேய் கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல, முகம் இல்ல, ஆனா லட்சணமா இருக்கேடா, என்ன அழகு பாரு, உன்னை பார்த்தா அப்படியே கொஞ்சனும் போல தோணுது. சிவலிங்க திருமேனியில ஒண்ணுமே இல்ல, உன்னை பார்த்தா அப்படியே கட்டி புடிச்சு அணைச்சு அங்க இருந்து கோவில இருந்து பிச்சு தூக்கிட்டு போயிடணும்னு ஆசை வருதே. ஏன் சாமி வருது அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே ஆனந்தம் பெருக வேண்டும். அடக்கி ஆனந்தம் வர வைக்க கூடாது. அடக்கி ஆனந்தத்தை வர வைக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இயல்புல நின்னுதான் பக்தி செய்யணும். அதுதான் சைவம் சொல்லி இருக்கு. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செஞ்சு பக்தி பண்ணு. புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த காதலி தலைவி என்ன பண்ணுவா? தலைவி என்ன பண்ணுவா? அவரை பிடிச்சிரும். எதுக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியாது. பெண்களுக்கு மட்டும் எதுக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியாது. பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கலதான். நீ என்ன வேணா ஆளா இருந்துட்டு போ, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நீ எவனா இருந்துட்டு போ, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. அது மாதிரி கொடிரும் பேதையும் கொண்டது விடாதன அப்படி சுவாமிய அப்படி. அப்ப அந்த அம்மா காதலனை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. இப்போ கணவனுக்கு என்ன பண்ணுது அந்த அம்மா? இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாவுக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு போய் கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறப்போ அந்த ஐயா சொல்லிடுவாரு, ஐயோ கத்திரிக்காய் எனக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காதுமா அப்படின்னு ஒண்ணு. அவர் என்னைக்கு சொன்னாரோ அந்த நாள்ல இருந்து இந்த தலைவி கத்திரிக்காய் விட்டுருவான். அதுக்கடுத்து இந்த அம்மாவுக்கு இப்படிதான் காலையில இருந்துச்சு காஃபி பிடிக்கும், ஆனா அவருக்கு டீ தான் பிடிக்கும். இந்த அம்மாவுக்கு டீ பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவருக்காக அவருக்கு டீ பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கு பிடிக்காத டீயை குடிச்சு அதையும் இன்பமாக்கி கத்துக்கிட்டான். நல்லா கவனிங்க, இப்படி மாத்தி வைப்போம். அந்த ஐயா முதல்ல வந்து இனிமே நீ டீ குடிக்க கூடாது, இனிமே நீ கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் சொன்னா அந்த ஐயாவே பிடிக்காது. இப்போ புரியுதுங்களா? அந்த ஐயாவே பிடிக்காது. நான் எப்படியோ அப்படிதான் அவர்கிட்ட வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் எனக்கு பிடிச்சதாக்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமா நான் விட்டு நிக்கிறேன்ல, இதுக்கு பேருதான் இன்ப நிலை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னா அந்த ஐயாவே எனக்கு பிடிக்காது. அதனால நீ அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லும் போது சிவபெருமானே பிடிக்காம போயிடும். போராடி இவரை கும்பிடுறதுக்கு நான் வேற யாராவது கும்பிட்டு போறேன். திருமாலை கும்பிட்டா என்னமோ காசு கிடைக்குமா, இந்த ஆளை கும்பிட்டா ஒண்ணும் கிடைக்காத, போயா இனிமே அந்த ஆளை கும்பிட மாட்டேன் போயான்ட்டு போறது. அந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே வழிபாடு செய்யுங்க சிவபெருமான. அவன் என்ன தேவையோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துருவான். அவன் என்ன தேவையோ அதை உங்ககிட்ட கொடுத்துருவான். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சிவபெருமானுடைய வழிபாட்டையும் சரி, திருமுறையையும் சரி, திருவாசகத்தையும் சரி. நீங்க இயல்பிலேயே நின்னுங்க. உங்களுக்கு என்ன இயல்போ அந்த இயல்பிலேயே நின்று சிவபெருமான். அப்போ முக்தி என்பது என்னன்னா இடையறாத இன்பம் சொல்றாரு. அன்னம்பாளிக்கும் ஏற்கனவே சொன்னேன். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அல்லியம்மாவோட கேள்விக்கு நான் பதிலும் சொல்லியிருந்தேன். திரும்பவும் நான் கிட்ட சொல்றேன். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலும் பூமிசை, எண்ணம்பாளிக்கும் ஆறு கண்டின்புற, இன்னம்பாளிக்குமோ இப்பிறவி. நான் ஒரு வார்த்தை அந்த பாட்டை முழுதும் வளர்க்கறதுனால நான் கடைசியில எனக்கு மட்டும் வந்துடுறேன். திரும்ப இந்த பிறவி வேணும், அதுதான் எனக்கு ஆனந்தம்ன்றார். எடுக்கின்ற பிறவி தோறும் நீங்க ஆனந்தமாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிறவிதான் உங்களுக்கு முக்தி. எடுக்கின்ற பிறவிதோறும் நீங்க ஆனந்தமாவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிறவிதான் உங்களுக்கு முக்தி. அந்த பிறவிதான் சொல்ல மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து. இனிமே இந்த மாநிலத்துல எனக்கு என்ன பண்ணணும், பிறவி வேண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ பிறவாமை முக்திக்கு என்ன சொன்னோம்? பிறவாமை சொன்னோம்ல. பிறவாமை என்பது அல்ல. பிறவாமை பிறந்தாலும் முக்தி தான், ஆனா ஜாலியா இருக்கணும். எங்க மாமியார்ட்ட நான் நல்ல பிள்ளையா நடந்துக்குவேன், அவங்களுக்கு சொல்ற வேலையெல்லாம் செய்வேன், பாத்திரம் கழுவுவேன், நான் வீடு தொடப்பேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா அது பேரு முக்தியான்னு கேட்ட. எல்லாத்தையும் மனசுல வளைஞ்சுக்கிட்டே இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கழுது இல்லை, ஐயோ இப்படி சொல்லிருச்சு. ஆனா வெளில பாக்குறப்ப எல்லா வேலையும் செஞ்சிருக்கும். ஆனா மனசுக்குள்ள என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் இல்லாம நான் என்ன வேலை செய்தாலும்
அதுல முக்தி இல்லை. அப்ப முக்தி என்பது இன்பமாக இருத்தல், இன்ப நிலையிலேயே நிற்றல். இப்பதான் முதல்வா போற்றிக்குள்ள போறோம். இப்ப எல்லாம் சொன்னதுக்குள்ள முடிச்சுதான் போடணும். இப்ப கவனிங்க எல்லாரும். இப்ப இந்த செய்தி வந்து ரொம்ப அருமையான செய்தி, ரொம்ப அருமையான செய்தி. எனக்கு முதல்வா போற்றிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மண்டை பிச்சுக்கிச்சு. சாமி எதுவுமே கொடுக்கல. என்ன சாமி எதுவுமே கொடுக்கல, என்ன பண்றது? எங்க அடியார்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்களே, நார்மலா சொன்னா இதை சொல்றேன், இதை கேட்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்த மாட்டோம் அப்படின்றாங்க. நீ என்னமோ கொடுப்பையே, என்ன நீ கொடுக்கலன்னு சொல்லி கயிறு சாற்றி பார்க்கிற பழக்கம். கயிறு சாற்றி பார்த்தல்னா தெரியும்ல. கயிறு சாற்றி பார்த்தல்னா என்னது? கயிறு சாற்றி பார்த்தல் திருமுறையில கயிறு சாத்தி பாக்குறது. சாமியோட திருவடிக்கே வைக்கிறதுங்க. நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது சாமியே சொல்லட்டுங்கிறத வைக்கிறதுங்க. கயிறு சாற்றுதல்னா என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க கயிறு சாற்றுதல்னா? திருமுறை புக்ல கயிறு நடுவுல போட்டு எந்த பேஜ்ல வருது அப்படின்னு அதுதான் திருமுறை புக்ல கயிறு தூக்கி போட்டு பாக்குறது கயிறு சாற்றுதல். ஆனா கயிறு சாற்றுதல் என்னன்னா, கையில திருநீர் வச்சுக்கணும். கையில திருநீர் அப்படின்னு எடுத்து கையில திருநீரை வச்சு அந்த திருநீற்று கையோட நம்ம ஏதாவது ஒரு பேஜை தொடணும். அதுக்கு பேர் தான் கயிறு சாற்றுதல். திருநீரு தான் என்னது? முழுமையான தூய்மையான பொருள். அந்த கையில திருநீரை எடுத்து உத்துளித்து அந்த திருநீரை கையில வச்சுட்டு சுவாமின்னு என்ன கொடுக்க போறியோ கொடுன்னு கைகள்ல திருநீற்றினாலே தன்னுடைய புத்தகத்தை தடவி அதுல இருந்து ஒரு பகுதியை நாம எடுக்கிறதுக்கு பேரு கயிறு சாற்றுதல்னு பேரு. கயிறை தூக்கி போடுறது கிடையாது. அந்த காலத்துல நூல் இருக்கு இல்லையா, நூல், ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியில ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும்னா ஓலைச்சுவடியில எப்பயுமே கயிறு போட்டு வச்சிருப்பாங்க. அது இடையில கயிறு சாப்பிட்டு அது. ஆனா திருமுறை கயிறு சாற்றுதல் என்பது கையில திருநீற்றை எடுத்து திருநீற்றின் மூலமாக அந்த புத்தகத்தை தழுவுதல் என்பது கயிறு சாற்று. அப்படி கயிறு சாற்று பார்க்கும்போது நீங்க நம்புங்க, அவன் கொடுத்தான் பாருங்க, எடுத்தா முதல்வன் அப்படிங்கிற ஒரு பகுதி வருது. நான் ஆடி போயிட்டேன், நடுநடுங்கி போயிட்டேன். பெருமானே என்ன இது? அப்படியே ஓபன் பண்ண உடனே கண்கள் இருந்து கண்ணீர் கலங்க. எந்த வார்த்தை வேணாலும் வரலாம். ஆனா முதல்வன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பொருளுடைய ஒரு வார்த்தையை கொடுத்தே சுவாமி அகான்னு சொல்லி எங்க அடியார்களுக்கு இது நான் வந்து சொல்லணும் சுவாமின்னு சொல்லிட்டு, மத்த தோசையாவது நான் உங்களுக்கு 10 நாள் போட்டேன் தோசை, அந்த தோசை எல்லாம் சுட்டு பல நாள் வச்ச தோசை. ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்குற முதல்வன்ற தோசை இப்பதான் போட்டு சூடு ஆறாம சிவபெருமான் உங்களுக்காகவே பிரத்யேகமாக கொடுத்த பெரும் பரிசு. இன்னைக்குதான் விருந்து. முதல்வா போற்றிதான் உங்களுக்கு விருந்து. இன்னைக்கு அவன் உங்க மேல கொண்ட கருணையை நான் பார்த்த ஆச்சரியப்பட்டேன். அப்ப எங்க அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு முன்னதாக நிற்கின்ற அடியவர்களுடைய வாக்கும் நோக்கும் பார்வையும் திறனும் பொருளும் அவர்களுடைய சிந்தனையும் செயலும் எப்படி சிறந்ததாக இருந்தால் பெருமானே கயிறு சாற்றும் போது அந்த பொருளை நீ தருவாய். அதனால எல்லாரும் காலில தூக்கி விட்டுக்கலாம். சிவபெருமான் உங்களை அக்செப்ட் பண்ணி அகுமார் முத்திரிக்கை போட்டு நீங்க என் புள்ள அப்படின்னு அவன் குத்திட்டான். நீங்க நினைக்கிறீங்க தூங்கானை மாடமா? அது என்னது? தூங்கானை மாடம் தானே? இல்லையே, அது அந்த இடம் பிறந்தது மறந்து போச்சு. இந்த சூழ இடபக்குரியும் சூழமும் பொறிச்சாரு. அது என்ன ஊரு? தூங்கானை மாடம் தாங்க ஐயா. இப்ப நல்ல வேலை கரெக்டா சொல்லிட்டேன். தூங்கானை மாடத்துல ரிஷபமும் சூழமும் பொறிப்பார் இல்லையா, ஆத்தன்டிகேட் பண்ணுவார். ரொம்ப நாளா நாவுக்கரசருக்கு ஒரு டவுட். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாவுக்கரசரை பார்த்து அவர் என்ன அற்புதம் பண்ணாலும் சரி, இது சமணர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான், இது சமணர்கிட்ட கத்துக்கிட்டதே தவிர இது சைவத்துல கத்துக்கலன்னு சொல்லி சமணர்கள்லாம் அவர் என்ன அற்புதம் பண்ணாலும் சரி அவர் வந்து சமண மதத்துல இருந்து கத்துக்கிட்டதுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தாரு, சமண மதத்துல நான் என்ன பண்ணேன்? சாப்பிட்டு உடலைத்தானே வளர்த்தேன். இந்த உடலை அழிச்சிரு, சமணர்கள் கொடுத்த உடலை அழிச்சிட்டு எனக்கு புது உடல் தரான். அந்த புது உடல் நீதான் கொடுத்தன்றதுக்கு என்ன பண்ணோம்? அதுல பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. இது ஓன் பத்திரம், இது ஓன் வீடு, இது உன்னோட வீடுன்னு எனக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுன்றதுக்காக வேறு சமயத்துல இருந்து வந்த நாவுக்கரசர் சாமி கிடைக்கிறார். இந்த உடம்புன்ற வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடை உனக்கு கிரயம் பண்ணி தர்றேன், இனிமே சமணர்களுக்கு கிடையாது, பத்திரம் எழுதி கொடுன்னு சொன்ன உடனே சாமி அதை கேட்டு யாருக்கும் தெரியாம பூதத்தை அனுப்பிச்சு ஒரு பக்கம் இடமும் ஒரு பக்கம் சூடமும் வச்சு குத்திட்டு போயிட்டாரு.
போன உடனே பார்த்துட்டாங்க. இனிமே யாரும் என்ன சொல்ல முடியாது, இந்த இடத்த சமணர்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு பட்டாவாயிடுச்சு, யாருக்கு பட்டாவாயிடுச்சு, பட்டாவாயிடுச்சு. அதனால அன்னையில இருந்து அவர் சொல்றதெல்லாம் சமணர்கள் எதுவுமே பேச முடியல. இனிமே கவலைப்படாதீங்க, அதே பட்டா உங்களுக்கும் கொடுத்துட்டாரு. அவர் சூலமும் இடமும் குறிச்சதுதான் சமம். இன்னைக்கு 71 பேர் இருக்கீங்க. புதிதா கூட நீங்க வந்திருக்கலாம், இன்னைக்குதான் முதல் அமர்வு கூட வந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களை அவரு அக்ரி பண்ணி சீல் அடிச்சுட்டாரு உங்க எல்லாருக்கும். மறந்துட்டேன் நானு, சாமி நானா கேக்குறப்பெல்லாம் தரமாட்டேங்கிற, ஆனா அடியார்களுக்கும் சொல்றப்போ என்னம்மா தர்ற பாரு அப்படின்னு சொல்லி. அதனால இங்க இருக்கக்கூடிய 71 அடியவர்களும் சிவபெருமானுடைய ஆளுமைக்குள்ள உட்பட்டவர்களே. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இனிமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எப்பயுமே அண்டர் த சர்வலன்ஸ் ஆஃப் வாட், சிவபெருமான். சிவபெருமானுடைய ஆளுமைக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இனிமே எல்லாம் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைவதும் நிற்பதும் நின் செயலாலே, கற்றதெல்லாம் உந்தன் கண் விழியாலே அப்படின்னு பெருமானுடைய அவன் பார்க்கிற பொருளா இருக்கட்டும் நீக்கமர உங்களுக்கு எப்பயுமே இனிமே சூலபம் இடபமும் கொண்டு பெருமான் துணைக்கே வருவான். அவ்வளவுதான். சரி, இப்ப சொல்ல வந்த விஷயத்த சொல்லிக்கலாம். இப்ப முக்தி என்பதுக்கு இடையறாத இன்பத்தை அருளுகின்றவன் முக்தின்னு சொல்லியாச்சு. அப்ப இடையறாத இன்பம் எங்க கிடைக்கும்? சிவபெருமான் கிட்ட தான் கிடைக்கும். நாம அவனோட லாக் ஆகணும். அந்த லாக் ஆகிறதுக்கு பேரு தான் முக்தி. அதனால அந்த முக்தியை தருகின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். அதனால முத்தா போற்றி. புரியுதுங்களா? முத்தா போற்றிக்கு அதான் அர்த்தம். இப்போ வைரம் இருக்கு, வைரம் நான் தெரியறேன்னா என் கூட ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கலாம். முக்கியமான சாமி உங்களுக்காக சுட சுட அனுப்பிச்சிருக்காரு பொங்கல். அதனால நாங்க வாங்கி நீங்க சாப்பிட வந்து முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. உங்களுடைய பொங்கல், உங்களுக்காக செஞ்ச பொங்கல், சுவாமி கொடுத்த பொங்கல் இது நீங்க கேட்டு பண்ணுங்க. எல்லாரும் ஆன் பண்ணி நீங்க இருக்கலாம். நீங்க எல்லாரும் திரும்ப தரிசனம் காட்டலாம். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இப்போ வைரம் இருக்கு. வைரத்தினுடைய ஒளி பாத்துறீங்களா? வைரத்தினுடைய ஒளி பாத்துறீங்களா? வைரம் மின்னும் ஜெகன் தாள் அடிக்கு பாத்துறீங்களா? சரி, வைரம் பார்த்திருக்கோம். பவளம் பார்த்திருக்கோமா? பவளத்தினுடைய ஒளி எப்படி இருக்கு? எப்படி இருக்கும் பவள ஒளி? எப்படி இருக்கும்? சிகப்பா இருக்கு. அடுத்து புஷ்பராகம். புஷ்பராகம் என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். நீலம் ப்ளூ கலர் தான். நீலம் ப்ளூ கலர் தான். சரிங்களா? பொண்ணு என்ன கலர்ல மின்னும்? பொண்ணு என்ன மின்னும்? பொண்ணு எதுல மின்னும்? மஞ்சள் கலர், yellowish கலர். இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இது முக்கியமான கேள்வி. இப்போ முக்கியமான ராஜேஸ்வரியமும் மியூட் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. இப்போ முக்கியமான செய்தி. இப்போ வைரத்தினுடைய ஒளி நம்ம இவ்வளவு என்ன நினைக்கிறோம்னா, முக்தி என்பது இந்த உலகத்துல இருந்து நீங்கினா மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இருந்து நீங்கிறதுக்கு பேரு தான் முக்தி. அப்படித்தானே? ஒருவர் முக்தி சிவபத முக்தி அடைந்து விட்டார் எப்ப ஒட்டுவோம்? அவரு இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? இன்னார் இந்த கால அளவுல சிவமுக்தியை அடைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சிவமுக்தி அடைந்தது இவருக்கு வருத்தமா என்னன்னு தெரியல. ஒண்ணு இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டா என்பது, இறைவனுடைய திருவடி சேர்ந்தது இன்னும் ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. சைவத்தை பொறுத்தவரை இறப்பு என்பது கொண்டாடப்படுவது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இஸ்லாம்ல தான் வந்து இறந்து அழுகக்கூடாதுன்னு. சைவத்திலையும் இறந்து அழுகக்கூடாது. சைவத்திலையும் இறந்து அழுகக்கூடாது. கண்கள்ல நீர் பெருகக்கூடாது. அவர்கள் யார்கிட்ட போயிருக்காங்க? பெருமானுடைய திருவடிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருநாவுக்கரசரா இருக்கட்டும், சுந்தரரா இருக்கட்டும், எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போன நாளைதான் குரு பூஜையை கொண்டாடுறோம். பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம் நமக்கு கிடையாது. போய் சேர்ந்த நாளை என்ன பண்ணுவோம்? கொண்டாடுவோம். அப்படி இறப்பை கொண்டாடுகின்ற சமயம் எது?
சைவ சைவ சமயம். சைவ சமயத்துல இறப்பை பற்றி கவலையே படக்கூடாது. அதுதான் முதல் படி. நல்லா தெரிஞ்சுங்க. சைவ சமயவாதிகளுக்கு ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. நீங்க இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க, ராமநாதபுரத்துல இருந்தார், இறந்துட்டாங்க. அவங்களுக்கு திருவாசகத்துல சில பதிகங்கள் பாட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, சில அடியார்கள் வந்து நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அவர் என்னமோ நான் என்னமோ பெரிய அடியார் நினைச்சிட்டாரு போல. பெரிய அடியார்களை வந்து நீங்க அனுப்பிச்சு, நான் அப்ப இங்க எத்தியோப்பியால தான் இருந்தேன். நீங்க அடியார்களை அனுப்பிச்சு விடுங்க சுவாமி, தெரிஞ்சவங்கள நீங்க வர சொல்லுங்க, அவங்க வந்து போறதுக்கான செலவு எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாம் கொடுக்குறேன் சுவாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. எனக்கு சில சீரிய அடியார்கள் தெரியும், ரொம்ப அவங்க பக்தியில அவங்க மாதிரி நிக்கவே முடியாது, அந்த மாதிரி அடியவர்கள். நான் அந்த அடியவர்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி, ஐயா நீங்க அந்த மாதிரி ஒரு ஐயவர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருந்துட்டாங்களா, அந்த இடத்துல கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே பாத்துக்கிறேன்ட்டாங்க, நீங்க போயிட்டு வரலாம்ல சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் தீக்கை பெற்றிருக்கின்றோம், அதனால இறந்தவர்கள் இல்லத்துக்கு போனா தீட்டு ஆகிவிடும், அதனால நாங்கள் போவது இல்லை அப்படின்னு மாத்துறாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல ஐயா, நாங்கெல்லாம் போறோங்க ஐயா, எங்களை கூப்பிட்டா நாங்க இப்பவும் போயிட்டு தான் இருக்கிறோங்க ஐயா. மகிழ்ச்சி. நம்ம அடியார்களை பத்தி நாங்களும் போயிட்டு தாங்க ஐயா இருக்கிறோம். அருமை அருமை சுவாமி, வாழ்த்துக்கள் எனக்கு. ஏன்னா இறப்பு என்பது சைவத்திலே வருந்தக்கூடிய விஷயம் அல்ல. உடலுக்குத்தான் இறப்பு, ஆன்மாவுக்கு இறப்பு இல்லவே இல்லை. நீங்க நினைச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை வச்சிருக்கோம், பிள்ளைய கட்டி கொடுக்குறோம், கட்டி கொடுத்த வீட்டுல நம்ம வீட்டுல இருந்து பிள்ளை போயிடுது இல்லையா, போயிடுது. ஆனா கட்டி கொடுத்த வீட்டுல பிள்ளை ராணியா வாழுது. அப்ப என்ன நினைப்போம், ஐயோ நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வருத்தப்படுவோமா? ஆக அந்த பிள்ளை பூந்த வீட்டுல நல்லா இருக்கு, ராணியா இருக்கு, இங்கெல்லாம் என்ன. அது மாதிரி இங்க இருந்து கஷ்டப்பட்டவங்க இறைவனோட திருவடி கீழே இருந்து இளைப்பாற போகின்றார்கள்ன்ற எண்ணம் தான் நமக்கு வரணுமே தவிர, என்னை விட்டு போயிட்டானே நம்ம நினைக்கக்கூடாது. இந்த புரிதலை புரிஞ்சுக்கோங்க எல்லாம். நமக்கு என்னைக்கும் வந்து இறப்பு என்பது சைவத்துல. அப்போ நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, முக்தி என்பது இந்த உலக வாழ்விலிருந்து நீங்குவதுக்கு பேர் தான் முக்தின்னு நினைக்கிறோம். இப்பதான் நான் திரும்ப வரேன். வைர ஒளி மாணிக்கத்தினுடைய ஒளி. நீங்க சொல்றது ஓகே, நல்லா வயசானவங்க எல்லாரும் இறந்துட்டா எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணலாம். சின்ன வயசுல இருக்கிறவங்க இறந்துட்டாங்க எப்படிங்க அப்படி நினைக்க முடியும்? எல்லாருமே அதானே என்ன சொல்றேன், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாம் இறைவனுடைய திருவருள் நோக்கு தானே. இறைவன் திருவருள் நோக்குதான் எல்லாமே, யாரா வேணா இருக்கட்டும். அது நேரான மரணமோ அகால மரணமோ என்ன மரணமா இருக்கட்டும், எந்த வகையில நிகழ்ந்தாலும் அது இறைவனுடைய திருவருள் நோக்குலதான் நிகழுது. இறைவன் திருவடிக்கு தான் அவங்க போயிருக்காங்கன்னு நம்புறதுக்கு பேருதான் நம்முடைய சைவ சமயம். அவங்க இறைவன் திருவடிக்கு தான் போயிருக்காங்க. யாரா இப்போ சின்ன வயசுல உயிர் நீத்தாலும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து தானே பயப்படுறோம். ஐயோ அவங்க போயிட்டு அந்த குடும்பத்தை யார் பாத்துக்க போறாங்க, அந்த குழந்தைகளை யார் பாத்துக்க போறாங்க, அதுக்கு தானே பயப்படுறோம். அது பாத்துக்கிறதா அம்மைய உலகுக்கே அம்மையப்பராகக்கூடிய சிவபெருமான்ற நினைப்பு வரும்போது அந்த பயமும் எப்பொழுதும் யாருக்கும் வருவதில்லை. புரியுதுங்களா சுவாமி? சரி, இந்த புரிதல். இன்னொன்னு நம்ம நல்லா கவனிக்க, முக்கியமாக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ வைரத்தினுடைய ஒளி, தங்கத்தினுடைய ஒளி, மரகத்தினுடைய ஒளி, அதுக்கப்புறம் பொன்னினுடைய ஒளி. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எதுக்காக வைரம் வாங்குறோம்? நல்ல டால் அடிச்சதுனாலதான் வாங்க. சப்போஸ் வைரம் டால் அடிக்கல, அந்த வைரத்தை வாங்குவோமா? பொண்ணுல ஒளியே இல்ல, வாங்குவோமா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? வைரம் எதுக்கு வாங்குறோம்னா அது ஜல மின்றனாலதான் வாங்குறோம். மாணிக்கம் எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒளி வீசுறதுனால. இந்த நவரத்னங்கள் எல்லாமே அதுக்குள்ள ஒளி வீசுறதுனாலதான் அதை வாங்குறோம். அதுக்குள்ள ஒளி வீசுறன்னு வச்சுக்கோங்க. இப்ப முத்து வாங்க ஒளி வீசும். முத்து மாதிரி இன்னொன்று இருக்கு பிளாஸ்டிக், அதுவும் முத்து மாதிரி இருக்கு, ஆனா ஒளி எல்லாம் வராது. அப்போ முத்து வாங்குவோமா பிளாஸ்டிக் வாங்குவோமா? பாசி வாங்குவோமா? முத்து தான் வாங்குவோம், ஏன்னா அது ஒளி. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம எதுக்கு தான் வாங்குறோம்? முத்து தான் வாங்குறோம், பவளம், இதெல்லாம் ஒளி வீசுறதுக்காக வாங்குறோம். இப்ப நான் கடைக்கு போறேன், கவனிங்க நீங்க. இப்ப நான் கடைக்கு போறேன், கடைக்காரன் என்ன சொல்றேன்னா, இந்த பாருங்க எனக்கு வைரம் பிடிச்சதே வைரத்தினுடைய ஒளி தான், அப்படியே டால் அடிக்கிறது தான் வாங்குறேன், அதனால எனக்கு வைரம் வேண்டாம், வைரத்தினுடைய ஒளி மட்டும் தனியா தாங்கன்ற. நான் பேசுறது கேக்குதுங்களா? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. வர முடியாது. கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? இப்போ வைரத்தினுடைய ஒளியையும் வைரத்தையும் பிரிக்க முடியாது. எனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்னதான் வேணும்? ஒளிதான் வேணும். வைரத்தோட ஒளி வருது.
வைரத்துக்குள்ள இருந்து வருது. அதனால நான் ஒளி வேணும்னா வைரத்தோடய தான் சேர்ந்து வாழணும். எனக்கு ஒளி மட்டும் தனியா கிடைக்காது. நல்லா புரிஞ்சு. முக்கியமான செய்தி சொல்ல போறோம். பெருமானுடைய முதன்மை தன்மையை பத்தி சொல்ல போறோம். வைரத்தினுடைய ஒளி, வைரத்தை நீக்கி நம்ம வாங்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தங்கத்தினுடைய அந்த ஒளி தங்கத்தை நீக்கி வாங்க முடியாது. முத்தினுடைய ஒளி முத்தை நீக்கி வாங்க முடியாது. அது போல சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னா சிவபெருமான் திருவருள் இருக்கிற இடம் பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சத்துலாம் சிவபெருமானுடைய திருவருளே இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? பிரபஞ்சத்தை விட்டுட்டு திருவருளை மட்டும் தனியா வாங்கலாம்னு நினைக்கிறோம். இது பாசிபிளா? இந்த உலகத்தை விட்டுட்டு உலகம் தான் பிரபஞ்சம். இந்த உலகத்தை விட்டுட்டு உலகத்துல இருந்து வர்ற திருவருளை மட்டும் வாங்கிக்கிறோம். ஆனா சிவபெருமான் எதுல உறைஞ்சிருக்கான்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், அது மட்டையா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், எல்லா உயிர் பொருளா இருக்கட்டும், உயிரற்ற பொருள், எல்லா பொருளையும் சிவம் ஒளிந்திருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் எந்த ஒளி இருக்கு? சிவ ஒளி இருக்கு. சிவனுடைய பேரருள் இருக்கு. அப்போ சிவனுடைய பேரருள் இந்த உலகத்துலதான் இருக்கு. அப்போ இந்த உலகத்தை விட்டு நீங்கிட்டா சிவனுடைய அருளை, இந்த உலகத்தை விட்டு நீங்கிட்டா சிவபெருமான் அருளை வாங்குவது என்பது எப்படி தெரியுமா? வைரம் வேண்டாம், வைரத்தினுடைய ஒளி மட்டும் வேணும்ன்ற மாதிரி. அப்போ இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டுதான், வைரத்தையும் வச்சுக்கிட்டு தான் வைரத்தினுடைய ஒளியை அனுபவிப்பது போல இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்துல இயைந்துதான் சிவபெருமானுடைய திருவருளை அனுபவிக்க முடியும். அதனாலதான் திருமாலவனும் ஆசைப்படவும் மலரவனும் ஆசைப்பட, எங்க மண்மேல் புகுந்து போகாமல், நான் மண்மேல் வராம இப்படி வானகத்திலே இருக்கேனேன்னு சொல்லி திருமாலும் பிரம்மனும் வருந்துறாங்க. ஏன்? இந்த பிரபஞ்சத்துல தான் என்ன இருக்கு? இறைவனுடைய திருவருள் இருக்கு. அதனால சிவபூசை பண்ணணும்னா எங்கதான் வரணும்? சிவபூசை பண்ணணும்னா எங்கதான் வரணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு தான் வந்தாகணும். இந்த பிரபஞ்சத்துல தான் அவனுடைய திருவருள் இருக்கு. அம்பாளுக்கு பாடம் நடத்துறாரு. அம்பாளுக்கு பாடம் நடத்துறாரு. அம்பாள் பாக்குறா, சிவாகமம் தான் பெருசுன்றாரு. சிவாகமத்தினுடைய விளைவு என்னம்மான்னு கேட்கிறாரு. சிவபூசை. அப்ப நான் சிவபூசை பண்ணட்டுமான்னு கேக்குறா அம்மா. நான் தான் சிவன், இங்கேயே உட்காந்து என்னை பூஜை பண்ணணும்னு சொல்லலாம்ல சிவபெருமான்? சொல்லலாம்ல? நான் தான் சிவன், அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லலாம்ல? சொல்லல. சிவபூஜை பண்ணணும்னா சிவன் அருள் நிறைந்த பிரபஞ்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அம்பாலே கீழே இறங்கி பிரபஞ்சத்துலதான் திருவருளை பெறுறான். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உலகத்தை விட்டு போனாதான் திருவருள் கிடைக்கும்னு நினைக்கிறோம். எவ்வளவு மடமையான ஒரு முறைமை பாருங்களேன். இந்த உலகத்தை விட்டு நீங்கினாதான் திருவருள் கிடைக்கும்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, உண்மைதான். உலகத்தை விட்டு நீங்கினாதான் திருவருள் கிடைக்கும். எதுல தெரியுமா? உடலால இல்ல, உணர்வால. உணர்வால உலகத்தை விட்டு நீங்கணும். உணர்வாலத்தான் உலகத்தை விட்டு நீக்கணும். இப்ப கவனிங்களேன், உயிர் போப்போகுது. ஆஹா, ஐயோ இவ்வளவு காசு இருக்கே, இவ்வளவு பணம் இருக்கே, அனுபவிக்காம போறோமே, அந்த லட்டு 10 லட்டு சாப்பிட முடியாம டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு, ஐயோ அதெல்லாம் சாப்பிட முடியல நினைக்கிறப்ப உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்மாவுடைய சித்தத்துல என்ன பதிஞ்சிருச்சு? சொத்தும் அந்த லட்டும் பதிஞ்சிருச்சு. சாமி என்ன பண்ணுவாரு? பதிஞ்சிருச்சா? சாமி என்ன பண்ணுவாரு? திரும்ப பிரபஞ்சத்துக்கு வாம்பார். ஆனா கவனிங்க, இந்த உலகத்துல இருந்து கொண்டு இறைவனுடைய திருவுருளை மட்டும் சித்தத்துல ஊறிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல இருந்தாத்தான் சித்தத்தை சிவன் பால் வைக்க முடியும். உலகத்தை விட்டு நீங்க கூடாது, உலக உணர்வுகள்ல இருந்துதான் நீங்கணுமே தவிர இந்த உடல் எடுத்ததே சிவபெருமானுடைய திருவுருளை பதிய செய்வதற்காக. அப்போ இந்த உடலிலேயே, இந்த உலகத்திலேயே நாம என்ன பெற முடியும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவுருளை பெற முடியும். இந்த உலகத்தை விட்டு நீங்கினாதான் பெற முடியும் என்பது தவறான கருத்து. நீங்க இங்க இருக்கிற திருவுருளை எடுத்துக்கிட்டு போயிடலாம், உடம்ப விட்டு. இந்த உடம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உலக தொடர்பு இல்லாம திருவுருள் தொடர்போட இருந்துச்சுன்னா அது எப்பயுமே திருவுருள் தொடர்போட தான் இருக்கு. அதனால கவனிங்க எல்லாரும், இந்த அப்போ எனக்கு முக்கியமான செய்தி, இப்பதான் முதல்வனுக்கு வரப்போறோம். முக்கியமான செய்தி இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், முக்தி என்பது
உலகத்திலிருந்து நீங்குவது அல்ல. உலகத்தினுடைய உணர்வுகள் இருந்து நீங்க அப்ப உடம்போட இருக்கிறப்பவே முக்தி பெறலாம், நோ டவுட். உடம்போட இருக்கிறப்பவே முக்தி பெறலாம். சிவபெருமான் பிரபஞ்சத்துல இருந்து கொண்டே பிரபஞ்சத்தினுடைய திருவருளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, எப்படி இந்த வைரத்துல இருந்து வைர ஒளி வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருந்து உலகத்துல உடைய திருவருளை பெருமான் கொடுத்துக்கிட்டே இருக்கான். வைரத்தை நீக்கி திருவருளை ஒளியை பெற முடியாது போல உலகத்தை நீக்கி திருவருளை பெற முடியாது. சரி, இப்போ உலகமும் பிரபஞ்சமும் உடலும் ஒண்ணு, ஆமாவா இல்லையா? பிரபஞ்சமும் உடலும் ஒண்ணு. ஏன்னா அண்டத்துல பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்கு. அப்போ பிரபஞ்சத்துல பெருமான் இருக்கான்னா என்னுடைய உடல்லையும் யார் இருக்கா? எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இளன் இதற்கு ஒரு கைமாறி, உடம்புக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கா. அப்போ என் உடம்புக்குள்ள சிவபெருமான் இருக்கா. அப்ப என் உடம்புல இருந்து இருக்கக்கூடிய சிவபெருமான அவனுடைய திருவுருளை நான் பெற முடியும். எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அப்ப நான் எப்படி சொல்லலாம்? உங்களை எப்படி சொல்லலாம்னா, எனக்கு முதலாவதாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாமா? முதலாவதுன்னா எனக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீன்னு அர்த்தம். முதலாவது என்ன அர்த்தம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு முன்னதாக நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா முதல்ல நான் போயிட்டு வந்து என்ன அர்த்தம்? அவங்களுடைய முதன்மை பக்கத்துல போறோம்னு அர்த்தம். நியர் டு தட், அதுக்குதான் முதல்ல பேரு. போட்டியில முதல்ல வந்திருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் தான் பக்கத்துல போயிட்டான், அவன் தான் பக்கத்துல போயிட்டான். அப்ப பக்கத்துக்கு போறதுக்கு தான் முதல்வன். அப்போ இந்த ஆன்மா கூட திருவருள் தருவதற்காக எப்பயுமே இந்த ஆன்மா இப்படி திரும்பிச்சுன்னா முதல்ல நிக்கிறவன் யாருதான்? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் முதல்ல நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் யாரு இருக்கா? நாம தேடி வந்தவங்க. அம்மா, உலகம், துறவு எல்லாமே இருக்கு. நாமெல்லாம் இப்ப உடம்பு போயிடுச்சு, வீதி வரை அந்த சாமி சொல்லுவார்ல பட்டணத்தடிகள், எல்லாருக்கும் கொல்லி வச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாருக்கும் உறவு இருக்காது, யார் இருக்காது, தந்தை மகன் மனைவி யாருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளை கூட கொல்லி வச்சு திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு போயிடுவாங்க. அந்த டயத்துலயும் திரும்பி பார்த்தா யார் தான் நிப்பான்? முதல்ல யார் தான் நிப்பான்? நீங்க எப்ப திரும்பினாலும் இந்த பிரபஞ்சத்துல எங்க திரும்பினாலும் முதலாக நிற்கின்றவன், உங்களை ஞான அருள் செய்வதற்காக நிற்கின்றவன், திருவருள் செய்வதற்காக நிற்கின்றவன் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். அதனால அவனுக்கு பேரு முதல்வன் பேரு. நீங்க எங்க திரும்பினாலும் சரி, நீங்க உடலோடு இருந்தாலும் உடலற்று இருந்தாலும் சரி, உங்க கூட யாருமே இல்லாட்டினாலும் சரி, முதலும் கடைசியுமாக எப்பொழுதுமே உங்க கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஞானம் தருபவனாக, இந்த ஆன்மாவுக்கு என்னதான் வேணும்? உயிருக்கு, உடலுக்கு என்ன வேணும்? உடலுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சாமி? உடம்புக்கு என்ன வேணும்? முதல்ல உயிர் வேணும். இல்ல, இந்த உடலுக்கு என்ன வேணும்? இந்த உடல் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? அருமை, அருமை. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா முதல்ல சாப்பாடு வேணும். அதனால இந்த உடம்புக்கு முதல்வன் யாருன்னா சாப்பாடு. இந்த உடம்புக்கு முதல்வன் சாப்பாடு. இந்த உயிருக்கு முதல்வன் யாரு? சிவபெருமான். ஆனா அவன் உயிருக்கு என்ன தரணும்? உயிர் நல்லா இருக்கணும்னா என்ன தரணும்? உயிர் நல்லா இருக்கணும்னா உயிருக்கு என்ன தரணும்? சாப்பாடா? உயிருக்கு சாப்பாடா? என்ன உயிருக்கு வாய் இருக்கா? ஆனந்தம், இந்த உயிருக்கு பெருமான் ஆனந்தம் தருவாரு. நல்லா கவனிங்க, இந்த உயிருக்கு பெருமான் ஆனந்தம் தருவான், ஆனந்தம் தருவான். ஆனா ஆனந்தம் வரணும்னா என்ன வரணும்னா ஞானம் வரணும். ஞானம் வந்தா தான் ஆனந்தம் வரும். ஞானமும் ஆனந்தமும் ஒரு காயின் தான், ரெண்டு சைடு மாதிரி, ரெண்டும் தனித்தனியா இருக்கவே இருக்காது. ஞானம் வந்தா தான் ஆனந்தம் வரும், ஆனந்தம் வந்தா ஞானம் வரும். ஆக ஞானம் என்றதை தருவதற்காக பெருமான் நிக்கிறனால பெருமானுக்கு ஞான முதல்வன் பேரு. பெருமானுக்கு என்ன பேரு? ஞான முதல்வன். ஞானம்னா என்ன ஞானம்? மூணு ஞானம் பார்த்தோம்ல, பெருமானுக்கு மூணு ஞானம். நம்ம மூணு ஞானம் பார்த்தோம். என்ன ஞானம் பார்த்தோம்?
பதி பசு ஆமா. எந்த ஞானத்துல நம்ம நிக்கணும்? பதிஞானத்துல ஐயா, பதிஞானத்தில். பதிஞானத்துல நிக்கணும். பதிஞானத்துல நிக்கணும்னா என்ன உணர்வு வரணும்? பதிஞானத்துல நிக்கணும்னா என்ன உணர்வு வரணும்? இறையுணர்வு வரணும் ஐயா. இறைவனுடைய உணர்வு, முதல்வனாகி இறைவனுடைய உணர்வு வரணும். பதிஞானத்துல நிக்கணும்னா ஆனந்தமா இருக்கணும். இல்ல இறை ஆனந்தத்துல இல்ல என்னிடம் ஒன்றுமில்லை ஐயா, என்னிடம் ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றதுன்னு வரணுங்க ஐயா. ஆஹா 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 ஜானகியம்மா 100க்கு 100. நான் ஒண்ணும் இல்ல, ஐம் ஜீரோ. நான் ஒண்ணும் இல்ல அந்த நினைவுதான் பதிஞானத்தை தருகின்ற நினைவு. அப்போ அந்த பதிஞானம் வந்தாதான் இந்த ஆன்மா என்ன ஆகும்? வினைகள் இருந்து நீங்கும். அந்த பதிஞானத்தை ஊட்டுவதற்காக முதல்ல நின்னுட்டு இருக்கான். எங்க எங்க நின்னுட்டு இருக்கான்? எங்க நின்னுட்டு இருக்கான்? கோயில்லையா? பக்கத்து வீட்லயா? எங்க நிக்கிறான்? உடலுக்குள்ள, ஆன்மாக்குள்ள முதலாவது நின்னுட்டு இருக்கான். முதலாவது இவனை விட்டுட்டு நம்ம எல்லார்கிட்டையும் போய் கேட்கிறோம். இவனை விட்டுட்டு நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கிறோம். இவன்கிட்டதான் கேட்கணும். அவன் முதலாக நிற்கின்றான். என்ன முதல்வன்? ஞான முதல்வன். என்ன ஞானம்? புரியுதுங்களா? இவன் முதல்வன். என்ன முதல்வன்? ஞான முதல்வன். என்ன ஞானம்? பதிஞானம். மணிகர் பதிஞானம். அப்போ அப்போ இப்ப புரியுதுங்களா? இந்த முதல்வா போற்றி அப்படிங்கிற போற்றி எப்ப வேலை செய்யும்னா, நல்லா கவனிக்கணும். இந்த முதல்வா போற்றி எப்ப வேலை செய்யும்னா, நம்மளுடைய கருவி கரணங்கள் அனைத்தும் பதிஞானமாக நிற்கும் போது முதல்வா போற்றி வேலை செய்யும். அந்த பதிஞானமா நிக்கணும்னா நம்ம கிட்ட, அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுசிலாமா, பதிஞானம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கிட்ட நாம ஒன்றுமில்லை என்ற என்ன உணர்வு வரணும். இறைவன் தான் எல்லாம். அந்த இறைவன் யாரு? நீங்க வேற யார்ட்டையும் கொக்கி போட்டக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு. இப்போ நிறைய கம்பி போகும் பாத்தீங்களா? கம்பி நிறைய போகும் பாத்தீங்களா வீட்டுல? நம்ம வீட்டு பக்கம் போகும்ல கம்பி, அந்த இந்த கம்பி, கரண்ட் கம்பி. வீட்டுக்குள்ள வர கரண்ட் கம்பி 230 வோல்ட். வெளியில போற 3 ஃபேஸ் கரண்ட் கம்பி 440 வோல்ட். அதுக்கு மேல ஒரு பெரிய கம்பி, கரண்ட் கம்பி போகும் பாத்தீங்களா? 11 கிலோ வோல்ட்னு போகும். அந்த இந்த சிம்பிள், அந்த எலும்பு கூட சிம்பிள் எல்லாம் போட்டு பெரிய டவர்ல போகும் பாருங்க. புரியுதுங்களா? நீ கரண்ட் கம்பியை தான் பிடிக்க சொன்ன, நான் வீட்டுக்கு கரண்ட் கம்பியை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னா 230 வோல்ட் தான் கிடைக்கும். நீங்க 3 ஃபேஸ பிடிச்சீங்கன்னா 440 வோல்ட் தான் கிடைக்கும். நான் சொல்றது யாருமே தொட முடியாத சிவபெருமான். ஆக நீங்க கொக்கி ஆட்ட தான் போடணும். நீங்க 0, 100க்கு 100 யாருதான்? யாருதான்? சிவபெருமான் தாங்க ஐயா. சிவபெருமான் மட்டும் தான். வேற மாத்தி கொக்கி போட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். பாத்துங்க, நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. மாத்தி கொக்கி. அதனால சிவபெருமான் அப்படிங்கிறவன்ட்ட கொக்கி போட்டு நீங்க 0 ஆயிட்டீங்கன்னா மொத்த வோல்டேஜ் உங்களுக்குள்ள வந்து நீங்களும் என்ன ஆயிருவீங்க? 11 கிலோ வோல்ட்டா மாறிடுவீங்க. நீங்களும் சோமம் தன்மை பெறுவீர்கள். இதற்கு பேருதான் முக்தி. இந்த முக்தியை தருவதற்காக முதல்வனாக நின்று கொண்டிருக்கின்றான். ஆகவே முத்தா போற்றி, முதல்வா போற்றி. முக்தியை தருவதற்காக எங்க நிற்கிறான்? முக்தியை தருவதற்காக முதல்வனாக நிற்கின்றான். முக்தியை தருவதற்காக முதல்வனாக நிற்கின்றான். முக்தி என்பது பேரானந்தம். பேரானந்தம் கிடைக்கணும்னா ஞானம் கிடைக்கணும். ஞானம் என்பது என்ன ஞானமா இருக்கணும்? பதிஞானமா இருக்கணும்னா நம்ம கிட்ட என்னவா இருக்கும்? அப்போ சிவபெருமான் உங்களுக்கு எப்ப முதல்வனா? நான் 0பா, நீதான்ப்பா எல்லான்ற நினைப்புல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதலாக தெரிகின்றவன், முதல்வனாக தெரிகின்றவன் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி முதல்வா போற்றி. இப்ப புரியுதா? முதல்ல எடுத்தவனே பதிஞானம் எதுக்கு, பசுஞானம் எதுக்கு, பாசஞானம் எதுக்கு, அதெல்லாம் சொல்லி கடைசியில இப்ப வந்து நாம முதல்வன் கொண்டு போய் முடிக்கும் போது முதல்வன் எதை வழங்குகின்றான் என்றால் ஞானத்தை வழங்குகின்றான். அந்த ஞானமும் பதிஞானமாக இருக்க வேண்டும். அப்படி பதிஞானமா இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்னு சொன்னோம். இதுதான் இவ்வளவு நேரமா சொல்லுவோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம சொன்ன ஒரு கருத்து கூட முதல்வா போற்றிக்கு மாற்று கருத்து இல்லை, அதுக்கு ஒட்டிய கருத்து தான். அதை நிறுவுவதற்காகத்தான் இவ்வளவும் பேசுவோம். இப்போ முத்தா போற்றிக்கும் முதல்வா போற்றிக்கும் தொடர்பு இருக்கு. முத்தா போற்றினா என்ன அர்த்தம்?
எப்ப வேலை செய்யும்? முத்தா போற்றி எப்ப வேலை செய்யும்? இடையறாத இன்பம் இருக்கணும். இடையராத இன்பம் இருக்குமா? இடையறாத இன்பம் இருக்கணும். சரி, அது அது எப்போ எப்போ இருக்கும்? அதுக்கு என்ன உபாயம் சொன்னோம் போன அமர்வுல? என்ன உபாயம் சொன்னோம் முத்தா போற்றிக்கு? என்னால் ஆவது ஒன்று இல்லையா? சிவபெருமானிடம் மட்டும்தான் இயல்பாகவே பிரகாசமாக உடையவர், சுய பிரகாசம் உடையவர். இறைவன் தான் அடிமை பக்தியா செய்து சாமியின் தோழமையை பெறலாம்னு சொன்னீங்க. சாய அன்பினை நாள்தோறும் வழங்கணுங்க ஐயா. ஆமா, நம்மளுடைய அன்பு சாயாம இருந்தது அப்படின்னா, நடுநிலையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன விளையும்? ஞானம் விளையும். ஞானத்தினாலே ஆனந்தம் விளையும். அதுக்கு பேரு ஞானானந்தம்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? ஞானானந்தம்னு பேரு. ஞானானந்தம். ஞானானந்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிவானந்தம்னு பேரு. ஞானானந்தத்துக்கு என்ன பேர் இருக்கு? சிவானந்தம் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முருகானந்தம்னு பேரு. ஞானானந்தம், சிவானந்தம், முருகானந்தம் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். அதனால அப்பேற்பட்ட ஞானத்தை நாம் பெறணும். அப்ப சாயா அன்புல நின்னாத்தான் எந்த வார்த்தை எதுக்கு போற்றி செய்ய முடியும்? முத்தா போற்றி செய்ய முடியும். ஞானத்தை பெறணும்னா என்கிட்ட நான் 0, சிவபெருமான் தான் உயர்ந்தவன்ற கனெக்டிவிட்டி இருந்தா முதல்வா போற்றி வேலை செய்யும் என்ற சொல்லி இந்த அளவிலே நம்மளுடைய அமர்தனை நாம நிறைவு செய்கின்றோம். ஒரு கன்க்ளூட் பண்ணிக்குவோம், ஒரு காம்பஸை போட்டு சுத்திடுவோம். என்னன்னா இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, பதிஞானம், பாசஞானம், அடுத்து பசுஞானம் பார்த்தோம். உலக பொருளை சடப்பொருளாக அணுகுவது என்னது? பாசஞானம். உடப்பொருளை குணப்பொருளாக அணுகுவது என்பது பசுஞானம். உலக பொருட்களை திருவருள் நோக்கில் அணுகுது என்பது பாசஞானம். பாசஞானம் தான் உயர்ந்ததுன்னு பார்த்தோம். மணிகன் பதிஞானம் பதிஞானம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம நிறுவனம். ஏன்னா பதிஞானம் வந்தா நம்ம வினையிலிருந்து நீங்களான்னு சொல்லி நிறுவிட்டு திரும்ப உள்ள வந்தோம். உள்ள வந்து நாம எல்லா கதையும் சொல்லி கடைசியில இறைவனுடைய திருவருளை பெறணும்னா ஆனா பிரபஞ்சத்தெல்லாம் பெற முடியும். பிரபஞ்சத்தை நீங்க திருவருள் பெற முடியாது. ஏன்னா இறைவன் பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கா. அது போல நம்முடைய உடலுக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கா. நம்முடைய ஆன்மாக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கா. அந்த ஆன்மாக்குள்ள சிவசோதிய அவன் எப்படி இருக்கான்னு அவன் தான் முதல்ல இருக்கான். அவனை தாண்டி தான் எங்க போனோம்? நம்ம வேற யாருக்கிட்டையாவது போனோம்னா அவனை தாண்டி தான் வேற கிட்ட போனோம். புரியுதுங்களா? அவன் தான் முதல்ல இருக்கான். அதனால எதுக்காக முதல்ல நின்றுட்டு இருக்கான்? இந்த ஆன்மாவுக்கு உணவளிப்பதற்காக. என்ன உணவு? பதிஞான உணவு. அது கொடுத்தா அது எப்ப கிடைக்கும்? நான் ஒன்றுமில்லை என்ற முழு உணர்வுக்குள்ள இந்த ஆன்மா நிற்கும் போது இறைவன் ஊட்டுகின்ற ஆற்றலுடையனால முதல்வா போற்றின்னு சொன்ன. இதுதான் இன்றைக்கு மித்த நாள் கூட நான் அங்கங்க பிடிச்சு எடுத்த செய்தி. ஆனா இன்னைக்கு சிவபெருமான் உங்களுக்காக கொடுத்த செய்தி, குருநாதர் உங்களுக்காக கொடுத்த செய்தி. அதனால ஒண்ணும் இல்ல, முதல்வன் ஒண்ணுமே இல்ல, உங்ககிட்ட உங்களுக்கு முதல் உதவி செய்வதற்காக எப்பயுமே அவன் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக எப்பயுமே கையில கிட்டோட நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் அவன் தான் வரணும். உங்களுக்கு அடிச்சாலும் பிடிச்சாலும் அவன் தான் வரப்போறான். அதனால அவனை நினைங்க. அவனுக்காக நம்ம ஒண்ணும் இல்லை, அவன் தான் வந்து காப்பாற்ற போறான்ற அந்த பேரறிவுன்னு சொன்னோம். என்ன சொல்லுவோம்? எது பேரறிவு? எனக்கு அறிவு இல்ல அப்படிங்கிறதுதான் பேரறிவே. எனக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பேரறிவே. அந்த பேரறிவு பொருள் உடனே நமக்குள்ள வந்து நுழைந்து நம்மளையும் பேரறிவு பொருளாக மாற்றி நம்முடைய ஞானானந்தமாக முக்தியை தருகின்ற நிலைக்கு அது கொண்டு போகும்ன்றதுதான் நாம இங்க சொல்லி இதை நிறுவுகின்றோம். இன்னைக்கு இந்த செய்தி பெருமான் சொன்ன அப்படி நேரடி இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் லைவ் டெலிகாஸ்ட். நான் சும்மா படம் காட்டிட்டு இருக்கேன். அவன் லைவ் டெலிகாஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் லைவ் டெலிகாஸ்ட். மித்த நாள்ல நாம டப்பிங் பண்ணிருக்கோம். அவன் சொல்ல நம்ம பேசியிருக்கோம், குருநாதர் சொல்ல நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு அவனே பேசுறான். எப்படி மாணிக்க வாசகருக்கு குருநாதரா அவனே வந்தானோ அது மாதிரி இன்றைய அடியார்களுக்கு செய்தியை சொல்வதற்காக பெருமானே வந்தான். இந்த குறிப்பு ஏதோ உங்களை பண்ணணும்னு அவன் நினைச்சிருக்கானா என்னன்னு தெரியல. இந்த குறிப்பை உணர்ந்து நீங்க செய்யுங்க. இந்த உடல்லையே சிவபெருமான அனுபவிக்க முடியும். இந்த உலக துன்பத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம்ல, நாமும் சிவபெருமான முழுவதுமாக அனுபவிக்க முடியும். நம்ம உணர்வை மட்டும் மடைமாற்றம் செஞ்சா போதும் என்று சொல்லி அந்த உணர்வு மடைமாற்றத்துக்காகத்தான் சிவபூசை. அந்த மடைமாற்றம் செய்யாம நம்ம பல கோடி தவங்களாக சிவபூசை செய்தாலும் ராவணன் செய்த சிவபூசையாகத்தான் போய் கடைசி என்னவாயிடும்? அது ஒன்றுமில்லாம போயிடும். அடுத்த அமர்வுல எனக்கு சரியக்கிரிய யோகத்தை ஞாபகப்படுத்துங்க சுதாமா.
மற்ற அடியார்கள் எல்லாரும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்லணும், ஞாபகப்படுத்துங்க. அதை நான் எனக்கு சொல்ல நினைச்சேன், காலம் தப்பிடுச்சு. அதனால நம்ம இதோட நிறைவு செய்யறோம். ஆக இந்த அமர்வை முடிஞ்சா இன்னொரு முறையும் கேளுங்க, நம்ம யூடியூப்ல நிதானமா கேளுங்க. நிறைய செய்திகள் உள்ள இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான உணர்வை கொடுக்கும். அது மேல்நிலைக்கு உங்களை எடுத்து செல்லும் என்பதுல ஐயமில்லை என்று சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்ற. யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு பண்றோம். 2 நிமிஷம் நிறைவு பண்றோம். அடியார்கள் அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அடியத்துல முடிஞ்சதுன்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போனா சந்தோஷம் அடியனுக்கு கிடைக்கும். 64 பேர் இருக்கீங்க, எல்லாரும் நீங்க பார்த்து நிறைவு செய்யும் முகமாக பிரேமா அம்மா அவர்கள் நிறைவு பாடம். நமச்சிவாய் அம்மா நிறைவு பாடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முயில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமனில் சென்னைமேடு சுட்டி மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. எனக்கு அடியார்களுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். இது எப்படி அடியார்கள் இந்த 70 பேரை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யார் யார்கிட்ட யார் யார் சொன்னீங்க, இதுக்கான முயற்சிகள் நீங்க எப்படி எடுத்தீங்க, அத்தனை அடியார்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கங்கள். இது நான் நினைச்சேன் அது கொஞ்ச நாள் அவ்வளவுதான், 0 ஆயிடும், யாரும் இதுக்கு வரமாட்டாங்க, எது என்ன வரப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அடியார்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணத்துல இருக்காங்கன்னு நினைக்கும் போது இது 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 குருநாதருடைய திருவடிக்கே சமர்ப்பிக்கிற இந்த மொத்த விஷயத்தையும் சிவபெருமானுடைய திருவடிக்கே அடியன் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் எவரேனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இன்றைய அமர்வுல சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், இல்லாட்டி அடியன் அடுத்த அமர்வுல சொல்லுவேன். நீங்க அதிக நேரம் பேசவே கூடாது. கண்டிப்பா 45 வினாடி துளிகள் எடுத்துக்கோங்க மேக்சிமம். அதுக்குள்ள உங்களுடைய கருத்துக்கள் எவையாக இருந்தா அவைகளை சொல்லலாம். சொந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம், உங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்ல வேண்டாம். இந்த அமர்வுகளை திருவடி வணங்கிக்கிறேங்க. நம்ம பிறப்பு வேண்டாம் அப்படின்னு தான் சிவபெருமானை கும்பிடுறோம். இந்த பிரபஞ்சத்துல வந்தாதான் சாமி நினைக்க முடியும்னா நம்மளுக்கு மறுபடி பிறப்பு வேணும் தானுங்கய்யா. ஆமா சாமி, அதைத்தான் சொல்றாரு. இந்த நினைப்பு வர்றதுதான முக்தி. இதுதான் முக்தியை தருகின்றனால அன்னை பராசக்தியே பூமிக்கு வந்துதான் வழிபாடு செஞ்சிருக்காங்க. நாம எவ்வளவு பெரிய இடத்த மிஸ் பண்றோம் பாருங்க. அப்ப இந்த பூமியில நம்ம வச்சு நம்ம இந்த பிறப்பை வச்சு பிறப்பை வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பை வணங்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இதை எப்படி பெருக்கிக்கலான்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கணும் சாமி. அருமையான புரிதல். இன்னும் ஒருத்தவங்க பேசலாம். அடியார்கள் எவரேனும் பேசலாம். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் நீங்க பேசலாம். புதிய அடியார்கள் பேசினா இன்னும் மகிழ்ச்சி. ஐயா சிவாய நமங்கய்யா. மாரீஸ்வரி அம்மா. ஐயா நான் ஒண்ணு கேட்கலாமாங்கய்யா? இப்போ வரக்கூடிய துன்பத்தையும் எப்படி இன்பமாக ஆனந்தமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கத்துக்கிடணும். சரிங்களா ஐயா? ஆமா. சரிங்கய்யா, நன்றியா. அதாவது துன்பமும் இறைவனுடைய திருவருள் நினைக்க ஆரம்பிக்கிறது தான் பெரும் நிகழ்வு. இன்பம் மட்டும் கொடுத்தா சாமி எனக்கு கொடுத்துருச்சு, துன்பம் கொடுத்துட்டா எனக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. எனக்கு வருகின்ற துன்பமும் இறைவனுடைய திருவருள் தான் நினைக்கும் போது அது துன்பம் இருக்காது. அவன் தானே கொடுக்குறான். புரியுங்களா? இப்படி கடத்தை தட்டுறாங்க, இப்படிதான் கடத்தை தட்டுறாங்க. அம்மா தட்டுனா செல்லம், வீட்டுக்கார தட்டுனா என்னை அடிச்சுட்டான் வச்சுட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. புரியுதுங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா உணர்வு தான் மாத்தி சொல்றது மாதிரி ரெண்டையுமே திருவுருளாக நினைக்கும் போது ரெண்டுமே ஆனந்தமா மாறிடும். நினைச்சு பாருங்க. இது எந்த துன்பம் வந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க, அது உடனே ஒரு துன்பம் இல்லாம போயிடும். இந்த ஒரு நினைப்பே அது துன்பம் இல்லாம ஆகும். துன்பம் வருதா, சாமி நீதான் கொடுக்குற போல, நீ ஊட்டாம என்கிட்ட யாரும் எதுவும் ஊட்டிட முடியாது, நீதான் எனக்கு இதுதான் ஊட்டிருக்கியா, பரவாயில்ல சாமி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கு. சரவணன் சாமி, ஆமா, மனித பிறவியும் வேண்டுவதே மாற்று. புரிஞ்சுதுங்களாம்மா? ரொம்ப புரிஞ்சுதுங்களா? மகிழ்ச்சிங்க சாமி. இன்னும் ஒருவர் எவரேனும் ஒருவர். அம்மா சரஸ்வதி ஐயா, கிளாஸ் பாடம் எடுக்கும் போது வந்தங்க ஐயா. அப்பவே எனக்கு அந்த உணர்வு நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா. எது நடந்தாலும் அது இறைவன் திருவருள்,
எனக்கு நடந்த பிரச்சனையே உங்களுக்கு தெரியும் ஐயா. அந்த ஒரு இதுல இருந்தேங்க ஐயா. என்ன நடந்தாலும் அது அப்பனுடைய திருவருள். நம்ம சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுக்கு திருவருள் நினைக்க கூடாதுங்க ஐயா. துக்கம் திருவருள், அது அவரே தீர்த்திருவாரு அப்படிங்கிற உணர்வு இந்த வகுப்புக்குள்ள வந்த விட்டு தாங்க ஐயா நான் உணர்ந்தேன். இன்னும் எனக்கு என்ன நடந்தாலும் அப்பனுடைய திருவருள். வந்து அடிக்கிறாங்களா, அது அப்பனுடைய திருவருள். சந்தோஷமா பேசுறாங்களா, அதுவும் அப்பனுடைய. இந்த ஞானத்தை கொடுத்ததே நீங்க தாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன நாம வந்து இன்னைக்கும் சிவபெருமான் இன்னைக்கு எனக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுங்க ஐயா, அதுக்கு பதில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஐயா. அப்பம் கொடுத்திருக்கிறாரு உங்க மூலியமா. அது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. தேவகி அம்மா பேசலாம். அம்மா அம்மா வாய்ப்பு. ஐயா வணக்கம். பேசுங்க சுவாமி. அம்மா பேசலாம். ஐயா நான் வந்து புதுசா இன்னைக்கு தாங்க இதுக்குள்ள வந்திருக்கேன். நான் வந்து சாந்தி மிஸ் அப்படிங்கிறவங்க தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினாங்கய்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா இதுக்குள்ள வந்தது. எனக்கு இவ்வளவு நாளா நாங்க பாச ஞானம் பசு ஞானத்துல இருந்தோம். அதாவது பதிஞானம்ங்கிறத வந்து அழகா எனக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கேங்கய்யா. இனிமேல் நான் கண்டிப்பா பதிஞானத்துக்குள்ள வருவேன்னு நான் வந்து இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். சக்கநாதா தேவகி அம்மா இதுதான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாளா என்னுடைய பார்வையே அது ரொம்ப சாந்தி அம்மா. ஐயா நாங்க இனிமேல் வந்து பதிஞானத்துக்கு வரணும்னு இன்னைக்கு தெரிஞ்சுட்டேங்க ஐயா. இவ்வளவு நாளா தவறா இருந்தாலும் இனிமேல் பதிஞானத்தோட நடந்துக்கணும்னு உணர்ந்துட்டேங்க ஐயா. அருமை நன்றிங்க சுவாமி. அம்மா அம்மா சாந்தி அம்மா பேசுங்க, அப்புறம் கலாவதி அம்மா அதோட நிறைவு செய்வோம். சாந்தி அம்மா சுவாமி பேசுங்க. பேசுங்க. முத்தி என்பது இடையறாத இன்பம் அப்படிங்கறது வார்த்தை ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இவ்வளவு நாளா வந்து நீங்க சொன்ன மாதிரி அடி மனசுல வந்து இறந்த பிறகு கிடைக்கிறதுன்றதுதான் இருந்துட்டு இருந்தது. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அம்மா. சாந்தி அம்மா ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்தபடியா அம்மா கலாவதி அம்மா பேசுங்க. அம்மா ஏதோ கரம் வைத்துங்க. கலாவதி அம்மா சுவாமி. சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். அதாவது இதுல வந்து ஒரு உதாரணம், அருமையான உதாரணம் சொன்னீங்க ஐயா. வைரத்துல இருந்து ஒளியை நீக்கிட்டு வைரத்தை பெற முடியாது. ஒளி வேணும்னா வைரத்தோட தான் பெற முடியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்தாதான் சிவனோட அருளையும் பெற முடியும் அப்படின்றது ரொம்ப அருமையான உதாரணம். நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இங்க எல்லாமே திருவருள்ன்றதுக்கு நான்லாம் எப்போ வந்தாச்சு. ஏன்னா 105வது அமர்ல இருந்து நான் வரேன். அதனால அந்த இடத்துக்கு நான் எப்பயோ வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும், 2 பிள்ளைங்களும் அமெரிக்காவில இருக்காங்கன்றது தெரியும். இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுவோம். என்ன பண்ண போறோம், வயசாயிட்டா என்ன பண்ண போறோம், அந்த ஊர்ல போய் நம்ம இருக்க பிடிக்காதே அப்படின்லாம் ரொம்ப பயப்படுவேன். இப்ப எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான். எதா இருந்தாலும் அவங்கிட்ட முட்டாச்சு. என்ன இருந்தாலும் சரி, என்ன முடிவோ எதா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற முடிவுக்கு எப்பயோ வந்துட்டேன் நான்லாம். அந்த திருவருள் எல்லாமே திருவருள் தான் அப்படின்றது. ஏன்னா 105வது அமர்வுல இருந்து வந்ததால அந்த பக்குவத்துக்கு வந்துட்டேன் நானு. சனிக்கிழமை நாளைக்கு அமர்வு சொல்லிடுங்கய்யா. அடியார்கள் எல்லாம் நாளைக்கு அமர்வு ஐயா வர்றாங்க. ஐயா சிவக்கொழுந்து ஐயா வராங்க. போன அமர்வு உங்க எல்லாருக்கும் ஒரு உணர்வு ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமர்வும் அவங்க நிறைய செய்திகள் சொல்ல காத்திருக்காங்க. அதனால நாளை அமர்வை அடியார்கள் நாளை 7 மணிக்கு சரியாக சிவக்கொழுந்து ஐயா அவர்கள் வந்து வாழ்வியலை பற்றி நம்ம எப்படி பிராக்டிக்கலா நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை பத்தி ஐயா பேச இருக்காங்க. அது அட்லீஸ்ட் காதலையாவது கேட்போமே. கேட்டு நம்ம வந்து அதை செய்ய முடியாதுனாலும் நம்ம கேட்டு நம்ம அதுல இருந்து ஏதோ ஒரு இக்னைட் ஒரு பவர் கிடைச்சதுன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நாளை அமர்வு கண்டிப்பா வந்து கேளுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இயற்கை, மரபு வழி, தமிழ் வழி, அருள் வழின்னு எல்லாத்தையும் ஐயா பிணைந்து சொல்றாங்க. அதனால அந்த அமர்வுக்கு எல்லாரும் வந்துருங்க. நம்ம சுசீலா அம்மா அவர்கள் நன்றி சார். சுசீலா அம்மா அவங்க நன்றி ஐயா. ஐயா இதனால நம்ம பிறவி போகணும் இறைவனுடைய திருவடி அடையணும் இருந்தது ஐயா. இப்ப வந்து இறைவனுடைய திருவருளை இந்த பிறவியில தான் அடைய முடியும் நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. என்னங்க ஐயா பண்றது? அதுதான் நான் வச்சிருக்க எல்லா கான்செப்டையும் உடைப்போம். நான் வச்சிருக்க எல்லா கான்செப்டையுமே உடைப்போம். ஏருக்கு மாறாதான் சொல்லுவோம். ஆனா
அது ஏற்புடையதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வி. இது ஏற்புடையதா இருக்குதா அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும். ஏற்புடையதாதான் இருக்குதுங்க ஐயா, ஏற்புடையதாதான் இருக்குதுங்க ஐயா. அதனால நீங்க சொல்றது நம்ம உடல் நீங்கிறதுக்கு அப்புறம் தான் முக்தின்னு நினைக்க வேணாம். உடலோடு இருக்கும் போதே நம்ம முக்தி பெறுவதற்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கணும். அதனால அதுக்கான ஏங்க நீ பாஸே ஆக மாட்டேன்னு ஒரு வாத்தியார் சொல்லி சொல்லி கிளாஸ் எடுத்தா அந்த பையன் படிப்பானா? நீ பாஸே ஆக மாட்டேன், லாய்க்கே பட மாட்டேன், படிக்க மாட்டான். கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் ஆங்கன்னா அவன் படிப்பா. அது மாதிரி இந்த உடம்போடு இருக்க போதே நீங்க பெருமாள் திருவருள் பெற முடியும்னு சொன்னாதான் நீங்க முயற்சி செஞ்சு பெறுவீங்க. அதை விட்டுட்டு நீ அப்ப செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம் அது எப்படி இருக்கோ, அந்த கைலாயம் எப்படி இருக்கோ, வைகுண்டம் எப்படி இருக்குன்ற மாதிரி நடப்பு வந்து சொல்லி அதுக்காகத்தான் சொன்னது. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் முதன்மையாக நின்று காத்து கொண்டிருக்கின்றான் நமக்கு எல்லாத்துக்கும் அருள் செய்வதற்காக. அதனால அவனை ஈஸியா பிடிச்சிருங்க எல்லாரும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அழகு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. எல்லா அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குற காலம் கருதி அடியன் வந்து இத நிறைவு செய்கின்ற. புதிதா வந்த அடியார்களுக்கு ஒரு செய்தி, இந்த குறிப்பு வந்து யூடியூப்லயும் வரும். அதனால அடியார்கள் அதெல்லாம் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுலயும் நீங்க பார்த்து பண்ணீங்க. இந்த அமர்வை மட்டும் இன்னொரு தடவை கேளுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அடியார்களுக்கு விண்ணப்பம் வச்சு, ஏன்னா திரும்ப நிறைய செய்திகள் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் கேட்டு அதை இன்புறணும்னு சொல்லி எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கின்ற. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய பொன்னை வாழ்க, யானை வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. நாளை அமர்வுக்கும் அடியார்கள்லாம் வாருங்கள். எல்லாருக்கும் சிவஞானமும் பெருமாளுடைய உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. எல்லாரும் கேட்டுக்கிறேன். நன்றிங்க சாமி. அடியார்கள் அனைத்து அடியார் திருவடி வணக்கங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க.